ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு என்னென்று கேட்டால் கீழ்ப்படிதல். இன்றைக்கு அநேக இடங்களில் பார்த்தா கீழ்ப்படிதல் குறைவு. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் குறைவு. அநேக இடங்களில் நாங்கள் கேள்விப்படுகிறேன், பார்த்துருக்கிறேன். ஆனால் இதை குறித்து ஒரு சிலர் என்னட்ட கேள்வி கேட்டாங்க. என்னென்னு கேட்டால், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் புத்திமதி சொல்ல முடியாமல் இருக்குது. ஏன் பெற்றோர்களை நாங்கள் குற்றப்படுத்துகிறோம் என்ற ஒரு கேள்விக்குறி வந்தது. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது பெற்றோர்களுக்கு தான் முதல் கொடுத்தது வார்த்தைகள். ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள்ல இருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பேர் ஆதாம் ஏவாள், மற்றது நோவா, மற்றது ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிள்ளைகளுக்கு அப்படியே யாக்கோப்பு ஈசாக்கண்டு நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாமல் ஆதி பெற்றோர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுங்கள். அப்போ நாங்கள் இதை கற்றுக் கொடுக்காத தன்மைகள்லாம் யார் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள்? யாத்திராமத்தில் நாங்கள் பார்க்குறோம், எண்ணாகமத்தில் பார்க்குறோம், லேவியாகமத்தில் பார்க்குறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நாங்கள் கற்றுக் கொடுக்கும்போது நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேணும். அப்பொழுது தான் பிள்ளைகள் அதில் இருந்து வளருவார்கள். வளர்ச்சிக்கு மேலே வளர்ச்சி வரும். அப்போ நாங்கள் கற்றுக் கொடுக்காமல் நாங்கள் இந்த உலகத்து இச்சைகள், உலகத்து ஆசைகள் எல்லாத்தையும் நாங்கள் பிள்ளைகளுக்குள்ள போட்டு திணிக்கிறது பாருங்கள், தாய் தகப்பனாகிய நாங்கள். அப்போ என்னட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, அப்போ பெற்றோர் உள்ள பிள்ளைன்னு. நான் சொன்னேன், 100க்கு 100 பெற்றோர் உள்ள பிள்ளைன்னு. ஏனென்று கேட்டால், பெற்றோர்கள் பிள்ளையாண்டான சிறு வயதிலேயே நாங்கள் பிள்ளையாண்டானை வளர்க்குற வயதில் வளர்த்தோம்னா அது முதிர் வயதிலும் கணிதர்மண்டு வேதம் திட்ட தெளிவாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குது. விளக்கம் இல்லாத வேதத்தை நாங்கள் கையில் தூக்கவே மாட்டோம். விளக்கத்தோடு தான் வந்திருக்குது. என்னோட பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லா விதத்திலையும் எதின்படி? வேதத்தின்படி. உலக இச்சையின்படி நடக்கிறதற்கல்ல ஆண்டவர் சொன்னது, வேதத்தின்படி நடக்க சொல்லி. அப்போ வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு கீழ்ப்படிவு இருக்கும், ஒரு தாழ்மை இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், ஐக்கியம் இருக்கும். அப்போ இதை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் யாரா? பெற்றோர்களாகிய நாங்கள். ஆனால் நீங்கள் சில பேர் கேட்டாங்க, அப்படின்னா நீங்கள் பெற்றோர்கள் மேலே புள்ள சொல்கிறீங்களா? ஏன் திருமணம் ஆகினதுக்கு பிறகு அது அவியல் கணவனுடைய கீழ்ப்படிதலுக்குள்ள வர வேணும். திருமணம் ஆகிறதுக்கு முதல் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை. அதை கற்றுக் கொடுக்கும்போது திருமணமானதுக்கு பிறகு கணவனுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள், சபைக்கு கீழ்ப்படிவார்கள். அப்போ இப்படியான காரியங்களை நாங்கள் வேதத்தில் திட்ட தெளிவாக பார்க்க. இது யாரை குறித்தும் ஆண்டவர் சொல்லல, பொதுவாக எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. எனக்கு, உனக்கு, அவைக்கு, இவைக்கு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம் என்னடா, இந்த காலத்தில் பிள்ளைகள் இது கலியுக காலம். ஆனால் பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாதுண்டு. இந்த காலத்து பிள்ளைகள் அந்த காலத்து பிள்ளைகள்ண்டு எங்கேயுமே ஆண்டவர் இதில் எழுதையில்லை. ஏனண்டா அந்த காலத்தில் இருந்த ஆதாம் ஏவாள் சந்ததியில் இருந்து பிறந்த நாங்கள் சந்ததியாக பிறக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த சந்ததியில் இப்போ நீங்கள் சொல்ல முடியாது என்ன, அப்படி என்ன எங்களுடைய தாய் தகப்பன்மார் அந்த காலம் என்று சொன்னால், அந்த காலத்தில் இருந்த தாய் தகப்பன்மாருக்குள்ளே இருந்து அப்படியே சந்ததி தான் இன்னும் எங்களுடைய தாய் தகப்பன்மாருக்குள்ளே அப்படியே இப்போ எங்களால் அப்படியே நடத்தப்பட்டு வருகிறோம். அதுக்காக நீங்கள் சொல்லலாம் அப்படி என்று சொன்னால், ஆண்டவர் திருப்பி ஒரு ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறியா வச்சிருக்கிறார் இல்லையா? அதே ஆதாம் செய்த பாவம் தான் இந்த பூமியில் விளையுது. சரியா? அதே ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் செய்த பாவந்தானே இந்த பூமியில் விளையுது. இன்றைக்கும் அந்த பாவந்தானே தலையை தூக்கி ஆடுது. அப்போ நாங்கள் சொல்லக்கூடாது என்னன்னு கேட்டால், இல்லை
அது அந்த காலம், இந்த காலம். அந்த காலத்துல இருந்த வானம், பூமி தான் இந்த காலத்திலயும் இருக்குது. அப்படின்னு சொன்னா புதிய வானம், புதிய பூமி இன்னும் சிருஷ்டிகரிக்கப்பட இல்ல. அப்ப நாங்க சொல்றது என்னன்னு கேட்டா, எங்களுடைய காரியங்கள்ல நாங்கள் பிழைய விட்டா, பிறகு என்ன செய்றதுன்னு கேட்டால், அந்த காலம், இந்த காலம், அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு இப்ப எல்லா நாடுகள்லயும் பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாதுன்னு வந்திருக்கு. சரி கம்ப கையாளக்கூடாது தான். ஏன்னு கேட்டா, கம்ப கையாண்டா இங்க வந்து பிள்ளைகள் என்ன செய்யணும்னு கேட்டா, எங்கள குறிச்சு அப்படி சொல்லினோம், இப்படி செய்யணும் அப்படின்னு அது பிள்ளைகள் சொல்றாங்கன்றதுக்காக, நீங்க கம்ப கையாளக்கூடாது என்று வேதத்துல சொல்லையில. வேதம் சொல்லையில கம்ப கையாள வேணாம்ன்ட்டு. கம்ப கையாள சொல்லுது. ஆனாலும் இந்த சட்டத்துக்கு நீங்க கொஞ்சம் கீழ்ப்படுகிறீர்கள் என்று சொல்லி, நான் ஒரு சிலரை பற்றி கேள்விப்படுகிறேன். சட்டத்துக்கு கீழ்ப்படுகிற நீங்கள், ஆனால் வந்து எந்த எதுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேணுமென்று இருக்கணும். அடிக்கிறதுக்கு மட்டும் கீழ்ப்படுகிறதுண்டு அல்ல. எல்லாத்துலயும் கீழ்ப்படிவு இருக்கணும் சட்டத்துல. அதுதான் நியாயம். சரியோ? நாங்கள் ஒன்றுல கீழ்ப்படிஞ்சு, ஒன்றுல நாங்கள் பிளவுறது அது நியாயமானதல்ல. ஆனா சட்டம் என்றா எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய வேணும். அப்ப நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரியான கதைகளையும், ஏற்ற மாதிரியான இதுகளையும் நாங்க சொல்றதுக்கெல்லாம் இந்த வேதம். சரியா? அப்ப அதனால நாங்க இன்றைக்கு பிள்ளைகளை குறித்தும், பெற்றோர்களை குறித்தும் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டா, அ நான் எழுதின வார்த்தை வந்து ஆண்டவர் தந்தது வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அது நான் உங்களுக்கு வாரக்கிழமை உங்களுக்கு நான் கர்த்தர்ட்ட இருந்து ஜெபம் பண்ணி ஏன்டா அதுதான் ஆண்டவர் சொன்னேன். ஆனா திடீரென்று இந்த வார்த்தைகள் எனக்கு வந்ததுக்கு காரணம் என்னிடத்திலே ஒருத்தர் கேட்டாங்க. என்னன்னு கேட்டா, "நீங்க என்ன சொல்றீங்க? தாய் தகப்பன்ல தப்பு சொல்றீங்களான்னு?" கேட்டாங்க. நான் சொன்னேன், "தாய் தகப்பன்ல 100க்கு 100 தப்பு இருக்கு." ஏன்னு கேட்டா, பிள்ளைகள் திருமணம் ஆனதுக்கு பிறகு அவங்க வந்து சில மனைவிமார் வந்து பிள்ளைகள ப ம வ மனைவிமார், கணவன்மார் ஒவ்வொருத்தர் மாறி, 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 மாறி குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள கொண்டு வர்றது உண்டு இருக்குது. என்னன்னு கேட்டா, அத அடுக்கினா அநேகம் சொல்லலாம். எல்லா நாடுகள்லயும் சொல்லலாம். ஒரு நாட்டிலேயும் இல்ல, எல்லா நாட்டிலேயும் சொல்லலாம். ஆனாலும் அ திருமணம் ஆகுறதுக்கு முன்னம் நாங்கள் தேவனுடைய வார்த்தையில பிள்ளைகள வளர்க்கிறதுக்கு நாங்கள் தாய் தகப்பனாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த வேதம் தான் நம்ம நியாயம் தீர்க்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு நாங்கள் பிள்ளைகள திருத்தலாம்னு சொல்றது தப்பு கணக்கு. ஏன்னு கேட்டா, அது அது வந்து பிள்ளைகள் வேதத்தில ஊன்றி வளர்ற காரியத்தில தான் இருக்குது. இது பிழை, இது சரி என்று திருந்துற காரியத்தில இருக்கு. ஏன்னு கேட்டா, சில பிள்ளைகள் திருமணமானதுக்கு பிறகு தங்களுடைய ஸ்டைலுகள மாத்தி விட்டுருவாங்க. தங்களுடைய நினைவுகள மாத்தி விட்டுருவாங்க. தங்களுடைய சிந்தனைகள மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க, "இது எங்களுடைய வாழ்க்கை." ஏனென்று கேட்டா, அதுக்குள்ள நாங்கள் நுழையக்கூடாது. அப்படி இப்படின்னு. ஆனா முதியோர்கள் புத்திமதி கேட்கிறது தப்பில்ல. ஆனாலும் வந்து வேதத்தின்படி நடந்தால் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லையா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ரோமர் 2 அ 30 ரோமர் 2 8:30லேருந்து 31 வரைக்குமா? ரோமர் 2 8 ரோமர் 2 8 ரோமர் 2 8 சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு நீங்கள் யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கின்ற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அவ என்னவாம், நாங்கள் எப்படியாய் சண்டைக்காரரா இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல். அப்ப எதுக்கு கீழ்ப்படிய வேணுமாம்? சத்தியத்துக்கு. ஒரு காலத்துல நாங்க சண்டைக்காரரா இருந்தோம். கீழ்ப்படியாமையா இருந்தோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும்னு பவுல் அடியான்னு சொல்றான். ஆண்டவரும் சொல்றார், கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல கோபாக்கினைகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கிறது இல்லையா? அப்ப எங்களுக்குள்ள நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கீழ்ப்படிவை குறித்து நாங்கள் வேதத்தின்படி கற்றுக் கொடுக்கணும். பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அதுக்காக பெரியோர்களுக்கு கீழ்ப்படியணுமென்றதுக்காக அநியாயம் அக்கிரமத்துக்கு கீழ்ப்படிய சொல்ல இல்லை ஆண்டவர். ஆனால் கீழ்ப்படி என்று சொல்லி சொன்னால் பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தால் போகிற எந்த இடங்களிலும் ஒரு கீழ்ப்படிவான ஆவி இருக்கும். சரியா? ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பயந்த எங்களுக்கு அந்த கீழ்ப்படிவு பெரியவர்களுக்கு கொடுக்கறது இல்லையே நாங்கள். அப்போ எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? கீழ்ப்படிவு இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஊரில் என்னுடைய கணவருடைய தம்பி இறந்து போனார். இறந்து போனால் எனக்கு அது சரியான சரியான கவலை. என்னடா நான் திருமணமான முதல்ல திருமணமான 23 வயதில் எனக்கு திருமணமானது. திருமணமான காலத்தில் இருந்து எனக்கு கடைக்கு போகிறதா இருந்தால் என்ன, எங்களுக்கு சாமான் வாங்கிட்டு வந்து தரதா இருந்தால் எல்லாத்துலேயும் எங்களுக்கு சரீர உதவிகள் அவன் செய்தவன். ஆனால் அது மட்டும் இல்லை, அண்ணி என்ற ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைகள் இல்லாத நல்ல ஒரு பழக்கமுள்ள நல்ல டீசெண்டான நல்ல ஒரு மைத்துனன் எனக்கு. என்னுடைய எல்லா மைத்துனிமாரும் எனக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. இன்ற வரைக்கும் அப்படித்தான். என்னை கண்டா அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏன்னா நான் அவங்களோட எல்லாம் நான் எப்படி பழகினேன், எப்படி இருந்தேன் இன்ற வரைக்கும் தமையன்மாருக்கு எப்படி அவங்க என்ன மாதிரியோ, ஆனால் எனக்கு அதை விட அன்பாக இருப்பாங்க. அப்போ எனக்கு அது சரியான இன்றைக்கு பிரேதம் பார்த்ததும் எனக்கு சரியான ஒரு மனக்கலக்கமாக போய்விட்டது. என்னென்று கேட்டால், அவன் எனக்கு இருந்து நல்ல உதவிகளை இருந்தான். ஆனால் இன்ற வரைக்கும் அவனுடைய வயதை குறித்து எனக்கு தெரியாது. வாடா போடா இருடா எழும்படா இதை கொண்டு போ அதை கொண்டு போன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் வாங்கோ இருங்கோ தம்பி, இப்படி இருங்கோ அப்படி இருங்க, அதை கொண்டு வாங்க, கடைக்கு போயிட்டு வாங்கோன்னு சொல்லி அப்படி எனக்கு அவன் வயசை பற்றியே தெரியாது. இன்றைக்குத்தான் எனக்கு அவன் வயசை பற்றியும் தெரியும். அவனுக்கு நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டால், இங்கே வா கடைக்கு போயிட்டு வாரியா ரேமனண்டா. ஓ இப்படியெல்லாம் சொல்லுவான். போயிட்டு உடனே வருவான். இந்த அண்ணி அந்த அண்ணி என்றொன்று வருவான். மம்மி செத்த மூட்டவன் அவன் தான் எனக்கு வந்து எல்லாம் சொல்லி மம்மி செத்தது கொண்டு அப்படி எனக்கு ஒரு சாட்சி. நான் உண்மையாக சொன்னாண்டா, நான் கட்டின கணவன் வீடு எனக்கு ஒரு எப்படி என்று சொல்கிறது, ஒரு உறவு என்ன உறவு, கணவன் மனைவி இந்த உறவுகளை விட அவங்களோட உறவு எனக்கு அதிகமான அன்பு பாசம் வச்சவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கு ஒவ்வொருத்தராக மதிக்கும் போது அது எனக்கு கவலை, சரியான கவலை. ஆனால் எனக்கு அந்த பிரேதத்தை பார்க்கணுமென்று இருந்து நான் அடித்து பிரேதமும் பார்த்தேன். அவ்வளவுக்கு உதவி செய்வான். ஆனால் இன்றைக்கு தான் அவனுடைய வயசை நான் கேள்விப்பட்டோன்னா, ஐயோ எனக்கே தெரியாத என்னை விட வயசால் மூத்தவன். இன்றைக்கு தான் எனக்கே தெரியும் 71 வயசுன்னு இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் அப்பையில் இருந்து அவனை ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நினச்சேன். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி. என்னோட ஆள் வந்து கட்டையும். எனக்கு வயசை பற்றியும் தெரியாது. எனக்கும் வயசு 23 தானே. அவன் வயசு ஆக சின்னன்றபடியாக அவனை பிள்ளை மாதிரி தான் கடைக்கு போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வான்னு சொல்கிறேன். இன்றைக்கு எனக்கு அதை கேள்விப்பட்ட உடனே, வயசை கேள்விப்பட்ட உடனே ஐயோ எனக்கே அது ஒரு கவலையாக போச்சு. ஐயோ நான் இந்த வயசு உள்ளவரையாக மதியாமல் நடந்தேன். என்னென்னு கேட்டால் அவனை ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் அவனை நடத்தினேன். எனக்கு வயசே தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு என்னுடைய மச்சினன்மாரோட நான் மரியாதையும் இதுவும் அதுகளும் எனக்கு கொடுத்த மரியாதைகள் அப்படி. இன்றைக்கு வயசை கேட்ட உடனே நான் திருமணமாகும் போது ஆளை பார்த்தா ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருப்பான். அப்போ வயசு குறைவு, என்னை விட வயசு குறைவு என்ற நினைவில் நான் அப்பேகோ தம்பி இங்கே வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வாண்டா எனக்கு எல்லா வேலையும் செய்து தருவான். அப்படியான தகப்பன். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் கீழ்ப்படிவு. அப்போ அந்த கீழ்ப்படிவு தான் இன்றைக்கு நம்ம எவ்வளவுக்கு வழிநடத்தி கொண்டு வருகிறது என்று நாங்கள் பார்க்குறோம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேணும், சபைக்கு கீழ்ப்படிய வேணும், வீட்டில் இருக்கிற ஒருவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். பொல்லாங்கு செய்கிறவன் பிசாசானவன். அப்போ அவனை இனம் கண்டு கொண்டு நாங்கள் கீழ்ப்படுகிற ஆவியல் எங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தால் தான் அந்த கீழ்ப்படிவு வரும். ஆண்டவருடைய ஆவி இல்லையென்றால் கீழ்ப்படிவு வராது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு பாருங்க, அவங்க சத்தியத்தை அறியாதவங்களே அப்படியெல்லாம் நல்ல நட்பழக்க வழக்கங்களை பழகிருக்கிறாங்கன்னா, நாங்கள் சத்தியத்தை அறிஞ்சனங்களுக்குள்ள எப்படியான ஒரு கீழ்ப்படிதல் இருக்க வேணும் என்று ஆண்டவரே சொல்லித்தரார். என்னென்று கேட்டால், அந்த பவுலடியான் சொல்கிறான், சண்டைக்காரராக இருந்தும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ என்ன வருமா? உக்கிரக கோபம் வரும். அப்போ இந்த உக்ர கோபங்கள் வராதபடிக்கு எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். இது ஒரு சின்ன ஒரு ஜெபத்தோடு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இந்த கீழ்ப்படிதலை குறித்து. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கீழ்ப்படுகிற ஆவியை எங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கையும் ஊற்றுங்க ராஜா. பிள்ளைகளுக்குள்ள மட்டுமல்ல ஆண்டவரே, பெரியவர்களுக்குள்ளேயும் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஆவியை ஊற்றுங்க. சிறியோர்கள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள், கன்னியர்கள், ஆண்டவரே, குடும்ப தலைவர்கள், தலைவிகள், ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கையும் அந்த கீழ்ப்படிவின் ஆவியை நீங்கள் ஊற்றும்படியா செபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. வல்லமை உள்ளவர், பெரிய காரியங்களை செய்யும்படியா செபிக்கிறேன். நான் இல்லை, என் ரத்தம் இல்லை, நீங்கள் பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்போ இன்றைக்கு கீழ்ப்படிதலின் இதுகளை பார்த்திருக்கிறோம் என்றால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேணும். அதே ரோமர் 6:12 நாங்கள் பார்ப்போம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தின் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ என்னவாம் எங்களுக்குள்ள ஆளாமல் இருக்கணுமாம்? சாவுக்கு எதுவான சாபம் எங்களுக்குள்ள ஆளாமல் இருக்க வேண்டும். எப்படியா இருக்கணுமாம்? நீங்கள் உங்கள் அவயங்களை ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக. பாவத்துக்கு கீழ்ப்படுகிறோம் பாருங்கோ. பாவம் செய்கிறதுக்கு துணிகரமான பாவம் செய்கிறதுக்கு துணிகரமாக சண்டை பிடிக்கிறதுக்கு துணிகரமாக தாய் தகப்பனை பேசுறதுக்கு தாய் தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிறதுக்கு துணிகரமாக செய்கிறதுக்கு பிள்ளைகளை நாங்கள் கடைசி வரைக்கும் தப்பு சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் நீதிமொழியை நீங்கள் வாசிச்சிங்கண்டா, என் மகனே உன் தாயின் போதகத்தை கீழ் தகப்பனின் சொல்லை தட்டாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, கீழ்ப்படிதலையும் உங்களுக்கு அங்கே குறிக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லை, இங்கே இருக்கிறது எல்லாம் தேவனுக்கு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபாகமம் எண்ணாகமம் நாங்கள் பார்க்கும்படி பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், கீழ்ப்படிவு நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறதற்காக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்போ என்ன செய்யட்டாம்? நீங்கள் உங்கள் அவயங்களை ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கெதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சாவுக்கெதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாமல் இருக்க வேண்டும். அந்த பாவத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்க. சத்தியவராய் எவர்களும் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? அது நான் கணக்கு எடுக்கல. ஆனால் எனக்கு வசனங்கள் நான் வாசித்து கொண்டு போகும்போது வேதத்தில் அங்கடகு சத்தியவராய் எவர்களும் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டு கிடக்கு. அநேகம் நாங்கள் கீழ்ப்படிதலை குறித்து பார்க்கலாம். தயவுசெய்து இதில் யாருக்கண்டும் இல்லை, எல்லாருக்கும், எல்லாருடைய பிள்ளைகளுக்கும். ஏனண்டா நாளைக்கு கண்ணீர் சிந்துகிறது நீங்கள் தான். ஏனண்டா வேதம் நம்முடைய கையில் இருக்குது, ஆனால் எங்களுடைய உள்ளத்திலையும் இல்லை, நடைமுறையிலையும் இல்லை. அதனால தான் எங்களுடைய கண்களில் இருந்து என்ன விழுகுதான்? கண்ணீர் துளிர்கள் விழுகுது. அப்போ அந்த கண்ணீர் துளிர் ஆண்டவருக்கு நீதியாக நியாயமாக அது விழுகுதாண்டு கர்த்தர் தான் பார்ப்பாரு. ஏனென்று கேட்டால், நீ என்னுடைய வார்த்தையின்படி பிள்ளைகளை வளர்க்குறாயா? நீ வார்த்தையின்படி வளர்த்தா அந்த பிள்ளை கீறின சத்தியத்தை விட்டு விலகாது. அவர் கையினால் எழுதவில்லையே, மையினால் எழுதவில்லையே, அவருடைய ரத்தத்தினால் எழுதினார் பாருங்க. அப்போ அந்த ரத்தம் எங்களுக்குள்ள பாய்ந்து ஓடிக்கின்ற ரத்தம் எங்களை சுத்தம் பண்ணி எங்களை நல்வழிகளை நடத்தும். அப்போ நாங்கள் என்னத்துக்கு கீழ்ப்படியணுமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது கன்னியை வருவிக்கும். மனுஷனுக்கு அதுக்கு நான் உங்கள் இதில் எழுத இல்லை. ஆனால் மனுஷருக்கு கீழ்ப்படியது கன்னியை வருவிக்கும். தேவனுக்கு பயந்து தேவனுடைய நீதியில் நடந்து தேவனுக்கண்டு கீழ்ப்படுகிறீங்க. அப்போக்கு நாங்கள் மற்றவர்களை மதிப்போம், பெரியவர்களை மதிப்போம். இன்றைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் போகிற சேர்ச்சில் அநேக வாலிபர்கள் உண்டு, அநேக கன்னியர்கள் உண்டு, அநேக குடும்பங்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. ஆனாலும் எல்லா வாலிப பிள்ளைகளும் எனக்கு அவங்களை யாருடைய மகன் யாருடைய மகள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து பாருங்கள், எப்படி கை கொடுப்பாங்க, எப்படி அன்பாக இருப்பாங்க, எப்படி சமாதானமாக இருப்பாங்க. அப்படியான எல்லா சபையிலும் அது நடக்க வேணுமென்று தான் என்னுடைய ஆசை. எல்லா சபைகளிலும், ஒரு சபை அல்ல, எல்லா கிளை சபைகளிலும், எல்லா தாய்ச்சபைகளிலும் அந்த தேவனுடைய கீழ்ப்படிதல் அதுக்குள்ளே வர வேணும் சத்தியத்துக்கு.
ம். பெரியவர்களை மதிக்க நினைக்க வேணும். பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு அன்பாய் நடத்த கற்றுக்கொள்ளணும். பெரிய தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை அன்பாய் நடத்த கற்றுக்கொள்ள வேணும். எங்கெங்க கண்டிக்க வேணுமோ அந்தந்த இடத்துல கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க வேணும். தண்டிக்க வேண்டிய இடத்த தண்டிச்சு தான் ஆக வேணும். அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு. ஊர்ல சொல்லுவாங்க என்னன்னு கேட்டா, 6 மணி என்றா பிள்ளைகள் ஜெபத்துக்கு வந்துர வேணும். 6 மணி என்றா ஜெபம். 4, 5 மணிக்கு டியூஷன். ஆ அது மத்தியான சாப்பாடு, நேர சாப்பாடு, காலையில சாப்பாடு, பள்ளிக்கூடம். அப்ப எல்லா எல்லா காரியங்களையும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே அத முடிப்பாங்க. 10 மணி, 9 மணி என்றா படுக்க. இங்க வந்து 8 மணி என்றா படுக்க. அதுக்கிடையிலேயே அந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளேயே என்னென்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ, அது தாய், தகப்பன்மாருடைய கடமையிலும் கடமை. இந்த நாடு, அந்த நாடுன்டு அல்லப்பா. இன்றைக்கு நடக்கிற நாடுகள்ல நடக்கிறது எல்லாத்தையும் நாங்க பார்க்கிறோம் தானே. பிள்ளைகள் என்ன செய்றாங்க நீங்க நம்ப மாட்டீங்க. நான் எல்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே மனக்கவலைகள் வர்றது. ஆ இந்த பிள்ளைகளுடைய வயசு என்ன? இந்த பிள்ளைகள ஏன் இப்படி கற்பழிக்கிறாங்க? ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான நிலைமை? ஏன் இந்த நிலைமை? ஆண்டவர்ட்ட இருந்து பிரேயர் பண்ணுவேன் நல்லா. ஏனென்று கேட்டா, நாம பிள்ளைகள 2 கண்ணுக்குள்ளயும் எண்ணெய் ஊத்தினது மாதிரி பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏனென்றால், நாங்கள் மட்டும் பரலோகம் போனா சரி, பிள்ளைகள் வந்து பூமியில வாழ்ந்தா சரி, அந்த பூமியில எங்க பிசாசுக்கு இடம் குடுத்து தான் வாழ வேணும். ஆனா நாங்கள் மட்டும் பரலோகம் போனா சரியா? பிள்ளைகள் போகக்கூடாதா? பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தானே அந்த கானான் தேசத்தை நுழைந்தார்கள். ஆனா இதுலயும் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இவர்கள்லாம் மறுரூபமாக்கப்படுவார்கள். அப்ப நாங்கள் பிள்ளைகளை ஞானமா வளர்க்க கற்றுக்கொள்ள வேணும். தாய் தகப்பன்மார் தயவு செய்து பிள்ளைகளை அன்பாக கூப்பிட்டு வைத்து பிழ சரிகளை கற்றுக் கொடுக்க வேணும். பிழ சரிகளை இந்த வேதத்தால கற்றுக் கொடுங்க. நீங்க அடிக்க வேணுமென்ற அவசியம் கிடையாது. யாரும் அடிக்க வேணுமென்ற அவசியம் கிடையாதே. இங்க இது அடிக்கிறதுக்கு வசனம் கிடக்கே. இந்த வசனம் உனக்கு என்ன புள்ள சொல்லுது? ஆ கீழ்ப்படிய சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? அன்பாயிரண்டு சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? சமாதானமாயிரண்டு சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? எங்களுக்கு ஐக்கியமாயிருக்க சொல்லுது. ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்க. சண்டைக்காரரோட குடியிருக்கிறதுக்கு பார்க்கிலும், ஓலைக்குடிசையில குடியிருக்கிறது மேலென்று சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? இன்றைக்கு சண்டைகள பார்த்தீங்கன்னா, ஓஹோண்டு ஓடுது குடும்பங்களுக்குள்ள. அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் தான், ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளேயும் தான். அப்ப இதுகளையெல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் அன்றைக்கு எங்களுக்கு அந்த கீழ்ப்படிவின் தன்மை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவை. காலத்துக்கேற்ற பிரயோஜனத்துக்கேற்ற வார்த்தைகளை பிள்ளைகளுக்கும் கொடுத்து, பெற்றோர்களுக்கு கூட இந்த வேதத்துல வந்து பெற்றோர்களுக்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு இருக்குது, சபைக்கு இருக்குது, மூப்பருக்கு இருக்குது, மேய்ப்பருக்கு இருக்குது. இல்லாத ஒரு காரியம் இல்லையே இந்த இதுல. அப்ப இதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப என்னவா நீங்க கிருபைக்கு கீழ்ப்படிய வேணும். கிருபைக்கு கீழ்ப்படிந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாதே. ஏன் பாவத்தை பச்சை தண்ணி போல குடிக்க வேணும்? பாவம் உங்களை மேற்கொள்ளாது கிருபை இருந்தா. கிருபை இருந்தா பாவம் எங்களை மேற்கொள்ளாது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணுமா? நாங்கள் வந்து நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப இன்றைக்கு பாவம் ஏன் எங்களை மேற்கொள்ளுது? சண்டை, பொறாண்மை, காமகாரம், எரிச்சல், தற்பொழிவு, வீம்பு, சுயம், ஈகோ, முகத்துதி, பணப்பிரியர், தற்பிரியர், இணங்காதவர்கள், அன்பில்லாதவர்கள் என்றா இதெல்லாம் யாருடைய செய்யலாம்? பிசாசினுடைய காரியங்கள். அப்ப இது எங்களை ஆட்கொள்ளக்கூடாது. அப்ப கிருபை எங்களை ஆட்கொள்ள வேண்டும். கிருபையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம், கிருபையினாலே நிற்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது யாருடைய காரியம்? தேவனுடைய கிருபையின் காரியம். கிருபையானது எங்களுக்குள்ள இருக்கிறபடி. இதனாலே என்ன நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. கிருபைக்கு கீழ்ப்படிந்தோண்டு பாவம் செய்யலாமா? கூடாதே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் காமகாரமேங்க. நாங்க இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு நாங்கள் பரலோகம் போவோம்ன்றதுக்கு நிச்சயம் இருக்கிறதா?
நிச்சயத்தை பார்க்க வேண்டும். நாளைக்கு நாங்க மரித்தானே இந்த ஒரு பிள்ளையோண்டு திடீரென்று ஆக்சிடென்ட் பட்டு குழந்தையோண்டு செத்து போச்சு. பாருங்க பச்சிலம் குழந்தை. இன்றைக்கு பெரிய ஆக்களுக்கும் பெருகுது மரணம். அது இருக்கிறோம் நாளைக்கு எந்த எப்படி இருப்போம்னு தெரியாது. அப்ப இதை நினைப்போமானால் அடுத்தவனுக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டோம். அடுத்தவனுடைய குடிய கெடுக்க மாட்டோம். அடுத்தவனுக்கு அநியாயம் செய்ய நினைக்க மாட்டோம். சபையில நாங்கள் ஒருத்தருக்கொருத்தர் யாராம் ஒரே அபியங்களாக இருக்கிறவர்கள் யாராம் சகோதரர் சகோதரிகள் குடும்பத்தார். என் குடும்பம் உன் குடும்பம் என்ற ஆண்டவர் அங்கே அழைக்க வர மாட்டார். சபையை அழைக்கும் போது என் குடும்பம் என்று தான் அழைக்க வருவார். அப்போ அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கணும். மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படிய உங்களை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? யாருக்கு அடிமைகள் நாங்கள்? அப்போ தேவனுக்கு அடிமைகள் நாங்கள், மனுஷருக்கு அடிமை இல்லை. ஏன்னா தேவனுக்கு தான் நாங்கள் அடிமைகள். அப்போ தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாங்களே பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிற எங்களுக்கு அந்த குணாதிசயம் வரும். ஏனென்றா பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், கிருபை எங்களுக்குள்ள இருக்கிறது, சத்தியம் எங்களுக்குள்ள இருக்கிறது. அப்போ கீழ்ப்படிவு வரும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியோர்களுக்கு பெற்றோர்களுக்கோ அல்ல பெரிய 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 வயசான ஆட்களுக்கோ நாங்கள் மதிப்பு கொடுக்கிறதே கிடையாது, கீழ்ப்படுகிறதே கிடையாது. அவர் யார் சொல்கிறது, இவர் யார் சொல்கிறது, இவர் யார் எங்களுக்கு, அவர் யார் எங்களுக்கு என்று சொல்லி போட்டு என்ன செய்கிறோம்னு கேட்டால் எங்களுடைய கௌரவம். நாங்கள் யார் பட்டதாளிகள், நாங்கள் யார் படித்த நாங்கள் யார் உங்களோட படிப்பும் பட்டமும் பரலோராட்சியத்துக்கு கொண்டு போகாது. கண்டிப்பாக கொண்டு போகிறது இந்த வேதம் தான். அப்போ இந்த வேதத்துக்கு நாங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோமானால், அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு சத்தியவராய் எவர்களும் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்போ கீழ்ப்படிவு இருந்தால் எங்களுக்கு ஏன் பகைகளும் பழிச்சொல்லுகளும் ஏமாற்றங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்கிறவர்களும் காட்டி கொடுக்குற காக்கவன்னியர்களும் ஜூதாசுகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? இன்னும் நாங்கள் சரிவரையான மனம் திரும்புதல் இல்லை. சரிவரவான மனம் திரும்புதல் இருந்தால் நாங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம். தேவனோடு உறவாடி கொண்டிருக்கும் போது இந்த சத்தியம் எங்களோடு பேசும். யாரோட கோபமாக இருக்கிறோம், யாரோடு புறாண்மை கொள்கிறோம், யாருக்கு நாங்கள் யாரோட எரிச்சல் அடைந்திருக்கிறோம், யாரோட நாங்கள் விரோதிகளாக இருக்கிறோம், அதெல்லாம் பிசாசு போடுறவன் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்படியான காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்தால் கிருபை இருக்காது. என்னன்னு கேட்டாங்க, இன்றைக்கி நான் பார்க்குறேனே இப்போ உங்களுக்கு வேதத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வேதத்தில் நான் சொல்லியிருக்கிறபடியே தான். மேலும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அப்போ ஆவியானது என்ன ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். பாவ சரீரம் எங்களுக்குள்ள மறிக்க வேண்டும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? கள்ளத்தனமான மனம் திரும்புதலுடைய ஞானஸ்தானம் எடுத்தோம் இல்லையே, வருஷ கணக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு. ஆனால் பாருங்கள் இடையில் எங்களுக்குள்ள என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். ஓடினோம், என்ன செய்தோமா? விழுந்து போகிறோம். நிற்கிறேன்னு சொல்லி விழுந்து போகாமல் இருக்க கடவானாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் நிற்கிறேன் ஆண்டவரே என்று இல்லை, விழுந்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் வரும். அது பிசாசு கொண்டுருவான். ஆனால் அவனுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுதுதான் நீ விழுந்து போகாமல் உன்னை காத்து கொள்ளுவாய். அப்போ இந்த கீழ்ப்படிவு இல்லாத காரியங்களை கொண்டு வர்றவனாரு பிசாசானவன். அப்போ கீழ்ப்படிவை கொண்டு வர்றது இது சத்தியம், வேதம். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு தானே சொல்லியிருக்கு. அப்போ கீழ்ப்படிதல் அதுக்குள்ள வந்துடும். அப்போ நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படியா? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். மனப்பூர்வமாய் கீழ்வண்டே சில பேர் சொல்லிவினோம் என்னென்று கேட்டால், நாங்கள் கீழ்ப்படிந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், எங்களுக்கு ஆண்டவருக்கு பயம், அதனால் நாங்கள் ஆக்களோட கதைக்க மாட்டோம், ஆக்களோட பேச மாட்டோம். அப்படி ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் வந்திருக்கையும் மாட்டேன். ஐக்கியமில்லாத சபை உடைந்து போகும் என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. சரியோ? அதை விட ஐக்கியமில்லாத குடும்பமும் உடைந்து போகும். தனக்கண்டு பிரிந்திருக்கிற ராஜ்யம் என்னவா நிலைத்திருக்க மாட்டாது.
தனக்கண்டு இப்போ இருந்திருக்கிற குடும்பமும் சொந்த பந்தம் இல்லாமல் பிரிஞ்சு தான் போயிருக்கும். என்னென்னு கேட்டால் சாட்சி இல்லாத வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை, உப்பு இல்லாத வாழ்க்கையினால். பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஏன் தேவை என்று சொல்கிறாங்க. யாக்கோப்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். ஏன் ரூபனுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் தளர்ந்த ஆசீர்வாதம் வந்தது? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அப்போ எங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படிதான ஆவி எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ரோமர் 10:2-21. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். ஆகிலும் அது ஆவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஆவிக்கேற்ற வைராக்கியம் இருந்தால் தேவனுக்கு கண்டிப்பா கீழ்ப்படிவோம். ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கும். ஆனால் நாங்கள் வேதத்தை படித்து கொண்டு போவோமா இருந்தால் அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் எங்களுக்குள்ள வரும்போது ஆவியானவர் எங்களை எப்படியா எங்களுக்கெல்லாம் தனிந்த ஆவியை தந்து அவர் நல்ல புத்திமதியை சொல்லி எங்களுக்கு ஞானம், புத்தி, யுத்தி, அறிவு எல்லாம் கலிமான்கள் உதடுகள் எல்லாம் அவரிடத்துலேருந்து தானே வருகுது. அப்போ எங்களை எப்படி நடத்துவாரா? மனுஷன் முன்பாக எங்களை எப்படி நடத்துவார்? இன்னைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் பரம்பரை நாங்கள் கிறிஸ்தவர்கள்லாம். ஆனாலும் எங்களுக்கு அந்த நாளையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை குறித்து நான் சொல்கிறேன். என்னுடைய குடும்பத்திலேயோ அல்ல என்னுடைய கணவனுடைய குடும்பத்திலேயோ நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரோடையும் அன்பாக தான் பழகுவோம். எனக்கு யாரோடையும் கசப்பு வெறுப்பு நான் வச்சு இதன்றதில்ல. ஆனால் புத்திமதி கட்டாயம் சொல்லுவேன். புலை செய்தால் அது புலையன்று தான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு சரி போட மாட்டேன். புலையன்று சொல்லி சொன்னால் புலா தான். அதுக்கெல்லாம் அது ஆறாக இருந்தாலும் புலை தான். சரியோ? ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் நான் புலையண்டு தான் சொல்லுவேன். அதை சரியென்று சரிப்படுத்த மாட்டேன். ஏனென்று கேட்டால் இப்போ நாங்கள் ஒரு பிள்ளையை வளர்க்கும்போது அந்த பிள்ளை என்ன வளர்ந்து ஆளாகி அது படித்து அதிண்ட காலங்களை அது பார்க்க வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் அந்த பிள்ளைய அன்பாக பாசமாக நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி வளர்க்குறோம் இல்லையா? ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகளை என்ன செய்கிறது? விட்டு ஆடு மாதிரி விட்டுடுறது பாருங்க. என்னென்னு கேட்டால் சோசலிசம். என்ன சோசலிசம் எங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் இல்லாத சோசலிசமா இந்த காலத்தில்? அந்த காலத்திலே இருந்தது சோசலிசம் இல்லையென்று சொல்லலையே. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் நாட்டு கட்டுப்பாடுகளை எங்களோட பிள்ளைகளுக்குள்ள திணிக்கிறோம். என்னென்று கேட்டால் பிள்ளைகளுக்கு திணிச்ச உடனே பிள்ளைகளில் பிள்ளை சொல்லுவதற்கு எந்த காரணத்தையும் கொண்டு இந்த வேதம் சொல்லவே இல்லை. வேதத்தில் நீங்கள் எங்கேயும் எடுங்க, புளியாண்டான வளர்க்க வேண்டிய வழியில் நீதிமொழிகளை எடுத்துக்கொண்டு வாங்க, அப்படியே உங்களுக்கு பாருங்கள் எப்படியெல்லாம் சொல்ல போகிற. புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் இடித்து போடுகிறாள். மனைவி வீட்டோரமாய் கனிதனம் திராட்சை செடி பிள்ளைகள் ஆறாம் ஒலிவமிர கன்றுகளைப் போல மனைவி வளர்க்க வேண்டியவள். இன்றைக்கு எங்கேயாவது கணவனுடைய பேர் அடிபடுகுதா? இல்லையா? மனைவியினுடைய பேர் தான் அடிபடும். ஏனென்று கேட்டால் உடனே சொல்லுவாங்க, தாயை பாருங்க பிள்ளைய வளர்த்த வளர்ப்புன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன? இந்த வேதம் தான் சொல்லுது. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி எதின்படி நடத்தட்டாம்? சத்தியத்தின்படி நடத்து. ஆனால் இந்த காலத்து பெற்றோர்கள் என்ன செய்கிறேன்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறோம். அங்கே அவ வைப்பார் இவ வைப்பா ஊர்க்கதை உலவாரத்து கதை புள்ள பக்கத்துலேயே கேட்டுக்கொண்டு அம்மாட்ட இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கும். சில அப்பா மாரம் இருக்கணும். அது சில அப்பா மாரையும் நான் பார்த்துருக்குறேன். ஊர்க்கதை கதைக்கிறதுல கெட்டிக்காரன். அதையும் கதைச்சு அவ சரியில்லை இவ சரியில்லை அவ சரி. கணவன் பாருங்க, கணவன் அதான் அவ சரியில்லை இவ சரியில்லை நக்கல் நளினங்கள் இப்படியெல்லாம் போட்டுக்கணும். பக்கத்தில் இருக்கிற புள்ள பார்த்து கொண்டிருக்கும், நல்ல மனைவி பார்த்து கொண்டிருப்பா. அதுலேயே அதுகள் வளர்ந்துரும்.
பொய் சொல்ல வளருதுகள். ஆ அப்பா வச்சுக்கொண்டு அப்பா இல்லைன்னு சொல்ல வளருதுகள். இது 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 இப்படி இது இப்படித்தான் நாங்கள் நடப்போம்னு சொல்லி வளருதுகள். ஆ ஏமாந்து போகிற பிள்ளைகள் உண்டு. காரணம் என்னன்னா, நாங்க பிள்ளைகள இது இது பாவம் என்று சொல்லிக் குடுத்தா, அந்த பிள்ளைகள் வெளியில போகும்போது, "ஓ! இது பாவம் என்று சொல்லி தந்திருக்கிறா அல்லவா அம்மா. அதனால இத விட்டு நான் விலக வேணும்" என்று நினைக்கும் பிள்ளை. இப்ப இப்படியான காரியங்கள்ல நாங்க பிள்ளைகளை அவதானம் எடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. கண்ணீர் விடுற பெற்றோர்மார நான் பார்க்கிறேன். அநேக பெற்றோர்மார் கண்ணீர் விடுறாங்க. அநேக பெற்றோர்மார். பார்க்கும்போது வேதனையும் ஏனென்று கேட்டா, எனக்கு மட்டும் வந்தா வலி என்று நினைக்கக்கூடாது. அடுத்தவனுக்கு வந்தாலும் வலிதான். எனக்கு மட்டும் தான் வலி என்று நினைக்கிறதோ இல்லையே. அடுத்தவனுக்கு வந்தாலும் அது வலிதான். எந்த ஹார்ட் அட்டாக் வந்தா ஒருத்தனுக்கு வந்தா ஹார்ட் அட்டாக், மற்றவனுக்கு வந்தா ஹார்ட் அட்டாக் இல்லையேன்னு சொல்லிடாது இல்லையா. ஹார்ட் அட்டாக் தான். சரியா? ஒருத்தனுக்கு கை கால் எடுக்குதுன்னு சொல்லி சொன்னா, இன்னொருத்தனுக்கு கை கால் அது வேறு என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வரது இதில் எல்லாருக்கும் ஒரு வருத்தம் வருது, எல்லாருக்கும் ஒரு நோய் வருது, எல்லாருக்கும் ஒரு வேதனை வருது, எல்லாருக்கும் ஒரு கண்ணீர் வருகுது. சரியா? ஆனா அந்த கண்ணீரும் வேதனையும் என்ன நான் உணர்ந்து பார்க்கணும். ஏனென்று கேட்டால், நான் எப்படி பிள்ளைகள வளர்க்கிறேன்? என்னுடைய பாவமா? இல்ல பிள்ளைகள் செய்த பாவமா? பெற்றோர்கள் செய்த பாவமா? பிள்ளைகள் செய்த பாவமான்னு கொஞ்சம் உணர்ந்து புரிஞ்சு, கர்த்தரோட இருந்து நாங்கள் வாழ்வோமா இருந்தா, அந்த கீழ்ப்படிவை நாங்க திரும்ப இருக்கிற சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுப்போம். போற சந்ததி போய்த்தா இனி முடியாதுன்னு சொல்லி விடுறவங்களை எல்லாம் முடியாதுன்னு அவங்கவங்கலாம் இனி பழக வேணும் அதில. அவங்கவங்கலாம் கற்றுக்கொள்ள வேணும். இப்போ மனைவிக்கு கணவன் தான் கற்றுக் கொடுக்கணும், கணவனுக்கு மனைவி தான் கற்றுக் கொடுக்க வேணும், பிள்ளைகளுக்கு இருக்கிற பெற்றோரெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இனி வரப்போகிற சந்ததிகளுக்கு வேதம் தெரியாவிட்டா அவ்வளவுதான். அம்போ கோவாய்க்கினே அப்படியே வந்து குவியும். பார்க்குறீங்க தானே, எத்தனை ஃப்ளைட்டு விழுகுது, எத்தனை இது விழுகுது. காலங்களை சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நாங்கள் பிள்ளைகளை எதுக்குள்ள வளர்க்க வேணும்? பிள்ளைகளை எதுக்குள்ள வளர்க்கணும்? ஆஹா! பெட்டி கணக்க பணத்துக்கு வளர்க்கணுமா என்ன? பெட்டி கணக்க பணம் 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 பணம்னு சொன்னால் கடைசியில் அது பிணமாகத்தான் மாறும் அந்த பணம். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது நட்பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். இங்கே இருக்குது நட்பழக்க வழக்கம், எங்கேயும் நீங்கள் போக தேவையில்லையே. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 4 தரம் படிச்சீங்கன்றாலே, அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் நீங்கள் தொடர்ந்து அதை ஆராய்ஞ்சு அறிந்து அதை படிப்பீங்களான்னு உங்களுடைய உள்ளத்தில் வந்துடும் பாருங்க அது. ஆண்டவர் பேசுவார், இதை விட்டு இதை விட்டு. பதினேழப்பாம். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லையே. அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ என்னவாம்? ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லையே. சுவிசேஷத்தை கையில் வச்சிருக்கிறோம் பாருங்க, வேதத்தை கையில் வச்சிருக்கிறோம், வேதத்தின்படி கீழ்ப்படிவில்லை. எல்லாரும் கீழ்ப்படியவில்லையே. தாய் தகப்பனும் கீழ்ப்படிவில்லை, பிள்ளைகளும் கீழ்ப்படிவில்லை, சபையும் கீழ்ப்படிவில்லை, குடும்பங்களுக்குள்ளேயும் கீழ்ப்படிவில்லை. எல்லாரும் கீழ்ப்படியவில்லையே. ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே இரத்தத்தால் நாங்கள் பாவத்துக்கண்டு மரித்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் சுவிசேஷத்துக்கண்டு நாங்கள் கீழ்ப்படியவில்லையே, வேதத்தினால கீழ்ப்படியவில்லையே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றார். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஷ்டவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களுக்கு இஷ்டவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்துக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான்.
அப்போ பாருங்க, யார் மத்தியிலேயான் தன் கைகளை நீட்டினானா கீழ்ப்படியாதவர்கள். யார் மத்தியிலேயான் கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களும், கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுறது பாருங்க. பெரியாக்களை எதிர்த்து பேசுறது, பாஸ்டர்மாரை எதிர்த்து பேசுறது, ஊழியக்காரர்களை எதிர்த்து பேசுறது, அதில் கண்காணியானவனை எதிர்த்து பேசுறது, பிள்ளைகளுக்கு எதிர்த்து பேசுகிற காரியங்கள் ஜனங்களாக இருந்தால், யாராயிருந்தால் எதிர்த்து பேசுறது கூடாத காரியம். நாம கற்றுக் கொடுக்க வேண்டியது ஏராளம் இருக்கு. இந்த வேதத்தில் பாருங்க, கற்றுக் கொடுக்க வேண்டியது ஏராளம் இருக்குது. என்னட்ட ஏராளம் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனாலும் எல்லாம் கொடுக்க முடியலை. என்னட்டு கேட்டால் நான் கடகடண்டு போய் கொண்டிருக்கிறேன். ரோமர் 15:18 பார்ப்போம். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணியவில்லை. இப்போ பாருங்க எப்படி சொல்கிறோம். இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். என்னென்று கேட்டால், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தபடி. அப்போ பவுலடியான எப்படி கிறிஸ்துவாக ஆண்டவர் நடத்துகிறார் என்று பார்க்குறீங்க. கீழ்ப்படிவு புறஜாதியாக இருக்குல்ல, அந்த கீழ்ப்படிவு வாரத்துக்கு யாரை கொண்டு நடத்துகிறேன்? பவுலடியான் பாருங்க என்ன எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் சத்துருக்கள் ஆகிறாங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவனாராம் சத்ரு. அப்ப சத்ருவுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்ப கீழ்ப்படிவு நமக்குள்ள கண்டிப்பா முக்கியம், அவசியம். அப்ப ஏனென்று கேட்டா, இப்ப கீழ்ப்படியாதவர்கள் மேல என்ன வருமா? கோப ஆக்கினைகள் வரும். யார் கீழ்ப்படியாத? அது பெரியவர்களா இருந்தா என்ன? யாருக்கு கீழ்ப்படியணும்? வசனத்துக்கு கீழ்ப்படிய வேணும். ஜனங்கள் அதாவது பாருங்க, பெரியாக்கள் சொல்லும்போது பிள்ளைகள், இந்த காலத்து பிள்ளைகள், இந்த காலம் அந்த காலம் இல்லை, அந்த காலத்திலேயும் ஆண் பிள்ளைகளையும் பெற்றார்கள், பெண் பிள்ளைகளையும் பெற்றார்கள். இந்த காலத்திலேயும் ஆண் பிள்ளைகளையும் பெற்றார்கள், பெண் பிள்ளைகளையும் பெற்றார்கள். அந்த காலத்திலேயும் பஞ்சம் உண்டு, பசி உண்டு. அந்த காலத்திலேயும் உங்களுக்கு என்னதான் இல்லை, எல்லாம் இருந்தது. இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலம் இந்த காலம், அந்த காலம் இந்த காலம் என்று சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் படிப்பு இருந்தது. அந்த காலத்தில் என்ன எல்லாம் இல்லை. அந்த காலத்தில் எல்லாம் இருந்ததுங்க. ஒன்றும் இல்லாமல் போக இல்லையே. பஞ்சகாலம் வந்தது, யுத்தம் வந்தது, என்னதான் தெரியல, வெள்ளப்பெருக்கு வந்தது. என் புள்ள பொறாம விட்டாங்களா யாராவது? அந்த காலம் இந்த காலம் என்று. நாங்கள் என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் கொண்டு போன போது முறுமுறுத்தார்களாம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தேசத்திலேருந்து யுத்தம் அது இதுன்னு சொல்லி போட்டு இங்கே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டோம், முறுமுறுக்கிறோம். பாருங்க எப்படிப்பட்ட முறுமுறுப்பு. அவையை கண்டா அங்கால திரும்புறது, இவையை கண்டா இங்கால திரும்புறது. இதுதானா தேவ பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள்? கீழ்ப்படிவு, உத்தம இருதயத்தோடு என்ன செய்யணுமா? தேவனை துதிக்கணும், பாடணும், தேடணும், அவர் மேலே அன்பு வைக்கணும். நான் அடுத்ததுக்கு வாரேன்னா, நான் இந்த கிழமை எழுதினான், அது நான் மிச்சம் எழுதையில் என்னென்னு கேட்டால், ஆண்டவர் தந்ததை நான் எழுதி வைப்பேன். முதல் ஸ்டார்ட்லேயே எழுதி வைப்பேன். பிறகு அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணின பிறகு படப்பட தருவார் பாருங்க. அதனால தான் நான் எழுதுறது. அப்போ இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் கீழ்ப்படிய பண்ணும். அப்போ இன்றைக்கு வந்து என்ன செய்யணுமா? வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், செய்கை நடத்தைகள்ல நான் காண்பிக்க வேணும். அப்போ நான் எங்கெங்கே எல்லாம் போய் பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறான் பாருங்க. எப்படியா கீழ்ப்படுதலை பற்றி கற்றுக் கொடுக்குறான் என்ன. அப்போ இன்றைக்கு 6 எங்களுக்குள்ள கீழ்ப்படுதல் இருக்குது.
இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் எங்களுடையது என்று சொல்லி எல்லாத்துலேயும் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஓர வஞ்சகம் செய்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர்ல நாங்கள் பார்க்குறோம், ஒருமனப்பட்டு அப்பம் விட்டார்களாம். மேல் வீட்டில் கூடியிருந்து ஒருமனப்பட்டு அப்பம் விட்டதில் மட்டுமே காணியாட்சிகளை அவங்க பிரித்து கொண்டாங்களாம் பார்க்குறோம். அதெல்லாம் வாசித்தோம் என்றால் அதெல்லாம் நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் சொல்லுவோம் என்னென்னு கேட்டால், மீரியான் மோசையை பற்றி கதைச்சோன்னா குஷ்டரோகம் வந்தது. மோசையா நீங்கள் அங்கால 12 அப்போஸ்தலர் மாதிரியா நீங்கள் நடத்துகிறீங்க? 12 அப்போஸ்தலரும் எப்படியா நடத்துவாங்க? கீழ்ப்படிதலை பற்றி 12 அப்போஸ்தலரும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஏன் பேதுருவை நீங்கள் பாருங்களேன், அவங்கள மரணத்துக்கண்டே தங்களை அர்ப்பணித்தாங்க. ஏன் ஜனங்கள் ஆண்டவருக்காக ஜனங்களை சேர்க்க வேண்டும், ஜனங்களுக்காக பாடுபட வேண்டும். 1 கொரிந்தியர் 10 1 கொரிந்தியர் 10:5 பார்ப்போம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாயிருந்ததில்லை. அதனால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்ப பாருங்க, அப்படி இருந்தும் தேவன் அதிகமானோரிடத்திலே பிரியமாயிருந்ததில்லை. எல்லாரிடத்திலேயும் தேவன் பிரியமாயிருந்தாரா? அப்ப இல்லையே. ஏன்? கீழ்ப்படிதல் இல்லை. முறுமுறுத்தாங்க. கீரைக்கு, உள்ளிக்கு, பூண்டுக்கு எல்லாத்துக்கும் முறுமுறுத்தாங்க. அதனால் அதிகமான ஒரு இஷ்டவேலர்கள் எல்லாரும் இஷ்டவேலர் அல்ல என்று தான் போடப்பட்டிருக்கு இல்லையா? வேதத்தை நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? இஷ்டவேலர்கள் எல்லாரும் இஷ்டவேலர்கள் அல்ல. எங்களுக்குள்ள கசப்புகளையும் வெறுப்புகளையும் வேற்றுமைகளையும் வச்சுக்கணும். நான் ஆண்டவற்ற பிள்ளை, ஓ ஆண்டவற்ற பிள்ளை என்று சொல்கிறதுக்கு இது இருக்கணும் இருதயத்தில். இது இருந்து செயல்பட வேணும். வாசிச்சா போதாது, தியானிச்சா போதாது, பேசினா போதாது, நடைமுறை இருக்கும். வேதத்தின்படி நடக்கவும். வேதம் சொல்லுது என்ன? நன்மை தீன்மையில கற்றுக்கொள்ளதானா ஆதாமவாள் என்ன செய்துனாண்டா? ஆதாமவாளுக்கு கொடுத்த கட்டளையை மீறினதே பாவம் இல்லையா? கட்டளையை மீறுவதே பாவம். ஏன் அந்த கட்டளை என்ன ஆதாமுக்கு தெரியாதா? அவளுக்கு தெரியாதா? என்ன செய்தாங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்போ ஆதாமவாள் இப்போ படைக்கப்பட்டவங்க, அந்த காலத்தில் படைக்கப்பட்டவங்க. அப்போ அவங்கள சந்ததியிலே இருந்து வருகிறோமே நாங்கள் பாருங்க. அப்பேக்கு இருந்த வானம் பூமி தான் இப்பயும் இருக்குது. அப்பேக்கு இருந்த எல்லா காரியங்களும் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலத்தில் வந்து அரிக்கலாமும் அதுவும் இதுவும் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தானே லைட் இருக்குது. அதான் நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னு கேட்டால், அந்த காலத்தில் 90+, இந்த காலத்தில் இருக்கிறது நீங்களும் 90+ ஆகிறதுக்கு, நீங்களும் 0 ஆகிறதுக்கு நாட்கள் கிடக்கு. உங்களுக்கும் தலைமுடி நரைக்கிறதுக்கு வயசுகள் கிடக்குத்தானே. அதுக்கிடையில ஆண்டவர் வந்தால் கொண்டு போயிடுவார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? கீழ்ப்படி இருக்கணும், சத்தியத்தின்படி நடக்க வேணும் ஆண்டவர் வந்து கொண்டு போகிறதுக்கு. அல்லையான்னு சொன்னால் உங்களுக்கும் தலை நரைக்கத்தான் செய்யும். முகம் அது அழகெல்லாம் அற்று போகத்தான் செய்யும். மேன்மை பாராட்டுகிறதுக்கு இல்லை ஆண்டவர் எங்களை அழைத்தது. மேன்மை பாராட்டுதல் அவரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டவர். நான் மேன்மை பாராட்டுதலும் எழுதி வைத்திருக்கிறேன். நான் அதுக்கு புறமா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து நாங்கள் பார்ப்போம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாயிருக்கிறது. எப்படியாம் இருக்கிறது? திருஷ்டாந்தமாயிருக்கிறது. அவர்கள் இச்சித்தார்கள். என்னத்தை இச்சித்தார்களோ? நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தோம், நாங்கள் உள்ளிய திண்டோம், பூண்ட திண்டோம், கீரிய திண்டோம், அதை திண்டோம், பார்வோனுடைய அடிமையில் கிடந்த உங்களை, குளறி கத்தின உங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார் பாருங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவிலிருந்து நாங்கள் பாருங்க யுத்தம் என்று சொல்லி மேலால் அடிக்க கீழால் அடிக்க ஓடி வந்தோம் பாருங்க. இன்றைக்கும் அந்த இச்சை இருந்துதான் ஆகுது. இச்சையினால என்ன போராட்டம்? ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம். நான் பெருசு, நீ பெருசு, நான் பெருசு, நீ பெருசு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ விட்டு கொடுக்க கூடாது, நான் ஏன் விட்டு கொடுக்கணும்?
நானே மன்னிக்கிறதுக்கு முந்திக்கொள்ள வேணும். அவைய மன்னிச்சா என்ன, இவைய மன்னிச்சானே, அவைய இறங்கினா என்ன, இவைய இறங்கினா. இங்கே ஆண்டவர் இறங்கி வந்தார் ஐயா உங்களை தேடி. ஆண்டவரை பற்றி கதைக்க வேணுமா இருந்தால் சும்மா பொங்கி எழுதும் அந்த மாதிரி. அவர் இறங்கி வந்தார் ஐயா, அவர் ஆண்டவர். அவரே இறங்கி வரும்போது உங்களுக்கு இறங்கவும் முடியலை, கீழ்ப்படியவும் முடியலை. அப்போ உங்களை எந்த கூப்பனில் எழுதுறது எந்த கூப்பனில்? ரேஷன் அரிசி என்று எழுதுறதா இல்லைன்னு சொன்னால் எந்த 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 இதில் எழுதுறது உங்களை கீழ்ப்படியாதவர்கள்? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்க வேண்டும் என்றும் எழுதுகிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். விக்கிரகம்தான் ஆராதனை என்று இல்லை. நீங்கள் வந்து நினைவே உங்களுக்கு விக்கிரகம்தான். இப்படியான நினைவுகள் சிந்தனைகள் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் நினைவே விக்கிரகம்தான். அப்போ அதனால் என்ன செய்ய வேணும் என்றாலாம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டாயம் 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 உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவை பற்றி கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவர் வரும்போது கேட்பார் என்னன்னு கேட்டால், நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ராஜாக்களை பார்த்தீங்களோ, அதிகாரிகளை பார்த்தீங்களோ, பார்த்துத்தான் சட்டத்துக்கு பார்த்துத்தான் என்னுடைய வேதத்தை மறந்தீங்களோன்னு கேட்பார் ஆண்டவர். நான் சொன்ன சட்டத்தை மீறினீங்க இல்லையா? என்னன்னு கேட்டால் சவுல் கொடுத்த சட்டத்துக்கெல்லவா நீங்கள் இதாக இருந்தீங்க. ஆனால் தாவீது கொடுத்தான் பாருங்க, கோலியாத்த முறியடிச்சான் பாருங்க, அந்த சட்டத்துக்குள்ள நிக்கலையே, அந்த கல்லுக்குள்ள இருந்த தேவனுடைய சட்டத்துக்கு நிக்கலையே. எபேசியர் 4:19. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்திலே கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. அப்போ எதை அறிந்து கொள்ளவில்லையாம்? நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி நீங்கள் இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்திலே கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலிலும் திருஷ்டியரிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எதையா தரித்து கொள்ளட்டுமா? புதிய மனுஷனப்பா. நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், பாவத்துக்கண்டு மரித்தேன், கிருபைக்கண்டு பிழைத்திருக்கும் போது புதிய மனுஷனானேன். அப்போ அந்த புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் இல்லையா? புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். அது கீழ்ப்படியை பற்றி எங்களுக்கு சொல்ல வேணுமெண்டா எந்தெந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாங்கள் தள்ளி விடுறதான் கீழ்ப்படிவு. தள்ளிவிட்டு தேவனுடைய நல்ல சட்ட திட்டமான வார்த்தைகள் பாருங்க, இப்படி நட அப்படி நட, இப்படி நட அப்படி நடன்ட்டு. இன்றைக்கு சகோதர சிநேகம் இருக்குதா? கீழ்ப்படிவு இருந்தால் தானே சகோதர சிநேகம் இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோமா, வெள்ளையும் சொல்லையுமா வந்து நின்று இந்த வாசலோடையே போயிடும் வசனம். வேதம் படிக்கிறதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு நேரம் இருக்கும்போது நாங்கள் படிப்போம், நேரம் இருக்கும்போது தான் எல்லாத்தையும் தேடுவோம். ஆனால் பணத்தை தேடுறதுக்கும் சில காரியங்களை தேடுறதுக்கு நேரத்தையே பார்க்க மாட்டோம் பாருங்க. அது எல்லா தாய் தகப்பன்மாருக்குள்ளேயும் இருக்குது, எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்குது. எல்லா தாய் தகப்பன்மாரும் ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை திருடி கொண்டு போய் 24 மணித்தியால வேலை. பிள்ளைகள் திருடி கொண்டு போய் என்னன்னு கேட்டால் படிப்பு 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 படிப்பு. அதாவது அங்கால என்ன சொல்ல வேண்டிய கடையில்ற பேரையும் சொல்லி போடுவேன். ஆனால் என்னத்துக்கு தான் இது தேவைதான்?
அதனால் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் இந்த வேத படிப்பையும் நாங்கள் விட்டு விடுறோம் பாருங்க. கொடுக்க வேண்டிய நேரத்தையும் வேத படிப்பையும் விட்டு அதன்படி நடக்கிறதையும் விட்டு விடுறோம் பாருங்க. எபேசியர் 5:5 பார்ப்போம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ யாராம்? எப்படிப்பட்டவர்களாம்? விபச்சாரர், வேசித்தனக்காரர், பொய் பேசுகிறவர்கள், பணம் பிரியர்கள், பொருளாசைக்காரர், இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழைவது அரிது. அதனால தான் சொல்கிறேன், ஏண்டா நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரர்களுக்கு கொடுத்துட்டு வா. அதுக்காக உங்களை ஆண்டவர் சொல்ல இல்லை என்னென்று கேட்டால், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுண்ட. இப்போ ஆசீர்வாதத்தை பற்றி கதைச்சிங்கன்னு கேட்டால் இந்த இடத்துல எல்லாரும் பார்ப்பாங்க. ஆசீர்வாதத்தை பற்றி நீங்கள் பிரசங்கம் கொடுத்து பாருங்க, ஓண்டு பார்க்குங்கள், சனங்கள் பார்க்குங்கள். அதை விட அது எல்லாருக்குமே பொருத்தலாக இருக்கும். ஆனால் கீழ்ப்படிவை பற்றி கொடுத்து பாருங்க, நோ 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 நோ, அதெல்லாம் சட்டத்துக்குள்ளே போயிடும். இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே கோபாக்கினைகள் வரும் என்றது என்னவாம்? நிச்சயம். அந்த கீழ்ப்படிவு சபையில் இருக்க வேணும், வீட்டில் இருக்க வேணும். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிவை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையப்பா. நாங்கள் போய் நிற்க வேண்டியதாக இருக்குமே ஆண்டவருக்கு முன்னால். நேற்று ஒருத்தவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் சத்தியத்தை அறிவிக்காவிட்டால் ஆண்டவர் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் நிற்க வேண்டி வரும். சொன்னியாண்டு கேட்டால் ஆண்டவரே ஆண்டவரே அவங்க கேட்கல, அது வேறு விஷயம். ஆனால் சொல்லாமல் இருந்தோன்னு சொன்னான்னு சொல்ல முடியாது இல்லையா? மனுஷராக மதிக்க பார்க்கணும். நாங்கள் மனுஷரை மிதிப்போமா இருந்தா ஆராயும் பாபம். இப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு பங்காளிகள். அப்படிப்பட்டவர்களுக்கு பங்காளிகளாக இராதீர்கள். எப்படிப்பட்டவர்களுக்காம்? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு பங்காளிகளாயிராதீர்கள். எபேசியர் 5:21-22 பார்ப்போமா? 5:21. ஆகையால் நாங்கள் நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செய்ய வேணுமா? உணர்ந்து கொண்டு நடக்க வேணும், கீழ்ப்படிந்து நடக்க வேணும். தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எப்படியாம் இருக்கணுமா? தெய்வ பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் ஆண்டவரே, மக்கு பயப்படுகிறோம் ஆண்டவரே என்று இங்கே என்ன செய்கிறது? சகோதரங்களோட பிரச்சனை, சொந்தக்காரரோட பிரச்சனை, சபைக்க பிரச்சனை, அடுத்தவனோட பிரச்சனை. என்னட்டு கேட்டால் நாங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறபடியா நாங்கள் ஒருத்தரோடையும் கதைக்க மாட்டோமப்பா. ஆண்டவர் பாவிகளுக்கு பக்கத்தில் இருந்து பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்தார் என்று போலப்பட்டிருக்குது. எவ்வளவு தச்ச வேலையை செய்து மரியாள் குடும்பத்தை பார்த்தாருன்னு இருக்குது. யூதாசம் மன்னித்தார், 12 அப்போஸ்தலரோடும் இருந்து போஜனம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இங்கே என்னென்று கேட்டால் நாங்கள் ஆண்டவருக்கு பயந்த நாங்கள் ஒருத்தருடையும் கதைக்க மாட்டோம் பாருங்க. இதே தான் ஆண்டவரும் செய்ய போகிறேன். நான் கடவுள், நான் ஆண்டவர். அதனால் நான் எவர்களை அழைத்திருக்கிறேனோ அவர்களை முற்குறித்திருக்கிறேன். எவர்கள் மேலே இரக்கமாக இருக்க விருப்பமா அவர்கள் மேலே இரக்கமாக இருப்பேன், உருக்கமாக இருப்பேன். அவர் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதைத்தான் நான் கேட்குறேன். ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். மனைவியலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலைவராயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவராயிருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சபை எப்படியாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது பாருங்க. நீங்கள் சபைக்குள்ள வந்துட்டா அங்கே ஆண்டவர் வந்துடுவார் பாருங்க. அப்போ ஆண்டவர் வந்துட்டா என்ன செய்யணும்? சபைக்குள்ள இருக்கிற நீங்கள் அவ்வளவு பேரும் எல்லாத்துலேயும் முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கணும். தலை வணங்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நிற்கவும். கரதரையோட அல்ல. அதான போகிறார். நீங்கள் அப்பத்தை புசிக்கும் போது என்ன செய்யட்டுமா? உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை இருந்தால் அது எல்லாத்தையும்
மன்னிச்சு திருவிருந்தெடுங்க. பாவத்தோடு இருக்க சொல்ல இல்லையே. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கணும். எந்த காரியத்திலும், எல்லா காரியத்திலும். ஒரு காரியத்தில் இல்லை பாருங்க. நாங்கள் என்னவோ சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டால், இன்றைக்கு எது எதுக்கு கீழ்ப்படுகிறது, எது எதுக்கு கீழ்ப்படிக்கக்கூடாதுன்றது கணவன்மாருக்கும் தெரியுது இல்லை. மனைவி மேலே அன்பு செலுத்துங்க. உங்களை யார் செத்தவனாமன்ற யார் சொன்னாங்க? மனைவி மேலே அன்பு செலுத்துங்க. ஆனால் எல்லாத்தையும் அங்கே ஆதாம் விட்டது போல நீங்களும் விடுவீங்களா இருந்தால் பூமி சபிக்கப்பட்டு போயிடும். பூமியில் என்ன நடக்குமா? கோபாக்கினைகள் வந்து விடும். எதுக்கு எதுக்கு கீழ்ப்படிய வேணும், எதுக்கு எதுக்கு நான் சரிவர நடக்க வேணும். தாய் தகப்பன் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு நடக்க வேணுமா, பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்துறதுக்கு நடத்த வேணுமா? சில தாய் தகப்பன்மாரை பார்க்குறோம், என்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள். ஆனால் பிள்ளைகளும் அதே மாதிரி தான் இருக்குது. சபையண்டா சபை எல்லாரோடையும் முக்கியமாக இருக்குது. இந்த நான் போகிற கிளசபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளப்பா, வாலிப பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய எங்களை யாருன்னு தெரியாத அளவுக்கு இருந்தாலும் எங்கே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எங்கே இருந்து வந்தீங்க, பிரைஸலோ இந்த இந்த இங்கே யார் இருக்குன்னு விசாரித்து போட்டு சந்தோஷமாக போகுதுகள். என்ன அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சி அதுகள் அளவுக்கு முறி கதைக்க வேணுமென்ற அவசியம் இல்லையே. அந்த அன்பு இழுத்துக்கொள்ள வேணும். ஆண்டவற்ற அன்பு மனைவி மேல கணவன் அன்பு வைக்க வேணும், இழுத்துக்கொள்ள வேணும் ஆண்டவற்ற அன்பு. கணவன் மேல கணவனுக்கு கீழ்ப்படிக்க வேணும், ஆண்டவற்ற அன்பு இழுத்துக்கொள்ள வேணும் கணவன் மேல. ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னுட்டு சண்டைகளையும் கொண்டு போட்டு விடுறாங்க பாருங்க. ஒளிவு மறைவு இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்துக்குலாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. எங்கே இருந்துக்க போய் ஸ்ரீலங்காவில் கல்யாணத்தை, அங்கே ஒரு கல்யாணம், இஞ்சி ஒரு கல்யாணம். சபைக்குள்ள திருமணம் செய்கிறன்னு சொன்னால் உளவு பார்த்து கல்யாணம். திருமணம் செய்கிறது உளவு பார்த்து பாருங்க. படித்தவங்களா பட்டாங்களா? இப்போ டாக்டராக இருந்தால் அதே டாக்டர் தான் எங்களுக்கு வேணும். இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியர் தான் வேணும். அல்லையாண்ட ஐயோ அது 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 எங்கே உலகத்துக்குள்ளே இருக்கிற காரியங்கள் சபைக்குள்ளே வந்து விடுது. சபைக்குள்ளே வந்து விடுது. அந்த கீழ்ப்படியாத தன்மைகள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத தன்மை, பெரிய ஆக்களுக்கு தான் அந்த கீழ்ப்படிவை பற்றி போட்டிருக்கு. கீழ்ப்படியாத தன்மைகள் இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோருக்குள் கீழ்ப்படியுங்கள். எப்படியாம்? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் இருந்து கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எப்படியா இருக்கணுமா? கர்த்தருக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவன். இப்போ நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நான் அது செய்கிறேன், இது செய்கிறேன், எல்லாம் செய்யம்மா, செய்யா, எல்லாம் செய்ய. ஆனால் பெற்றோர்களுக்கு எப்படியா இருக்கணும்? கர்த்தருக்குள் இருந்து, கர்த்தருடைய வசனத்துக்குள் இருந்து நடைமுறையில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ நீ பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவியா இருந்தால் மற்றவர்களும் பார்த்து மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து கீழ்ப்படுவீங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் இந்த கீழ்ப்படிவு தேவை. உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிற. அப்ப இவர்களுக்கு கீழ்ப்படியும் போது உனக்கு ஆசீர்வாதமும் பெருகுது, நன்மையும் பெருகுது. இங்கெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அது சரீரத்தின்படி கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் அங்கே கீழ்ப்படுகிறது, சரீரத்தின்படி கீழ்ப்படியுங்கள். இப்போ கீழ்ப்படிவை பற்றி நாங்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம், இருக்குது. கொலேசியர் 3:5.
ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே தேவகோபாக்கினைகள் வரும். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் தேவகோபாக்கினைகள் வரும் என்று, இங்கே பார்க்கிறோம் குலேசியல்லையும் போட்டிருக்கு தேவகோபாக்கினைகள் வரும். ஏனென்று கேட்டால் அசுத்தத்துக்கு அல்ல, எங்களை அழைத்தவர் பரிசுத்தத்துக்கென்று அழைத்தவர். அப்போ அந்த அசுத்தமான காரியங்களை அகற்றிவிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனுக்கு கோபாக்கினைகள் இல்லை. நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாண்மை, உங்கள் வாயில் புறக்கலாகாத தூசணம், வம்பு, வார்த்தைகளாகிய இவைகள் எல்லாம் விட்டு விலகுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் சொல்றதுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பாருங்க, சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பொய் சொல்றது கீழ்ப்படிதல் இல்லையண்டா பொய் இருக்கத்தான் செய்யும். அப்ப கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்கள், அசுத்தங்களை எல்லாம், அசுத்தத்துக்காக நம்ம அழைத்தார் ஆண்டவர் இல்லை இல்லவா, பரிசுத்தத்துக்கு அழை. பொருளாசை நமக்குள்ள இருக்கிறதுனால தான் சண்டைகள் வருது. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லியிருக்கு. பணத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அது பணம் தேவைதான், போதுமென்ற அளவுக்கு வாழ்வதே மேலான காரியம். ஊபாகமம் பார்ப்போம். உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா நான் எக்கச்சக்கமாக எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரங்கள் போகிறபடியாக நான் இன்னொரு நாளைக்கு கொடுப்பேன். உபாகமம் 11 இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் உண்டு. எங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கின்ற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். அப்போ எப்படியாம் வருமாம்? அப்போ கீழ்ப்படிவு இருந்தால் தான் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம் பண்ணால் நாங்கள் நினைக்கிறோம் என்னொன்று கேட்டால், இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஆபிரகாம் இடங்கொள்ளா மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே மாதிரி என்ன யாக்கோப்பை நாங்கள் பார்க்குறோம், ஏசாவை பார்க்குறோம். என்ன அவங்களுக்கெல்லாம் ஆபிரகாமை பார்க்குறோம். என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு ஆடு மாடுகள் கோழி இதுகள் எல்லாம் இருந்தபடியினால பூமி தாங்க முடியாமல் போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. பல்லவ ஆசீர்வாதம் சொல்கிறார். என்னென்னு கேட்டால் உங்களுக்கு இன்னது வேணுமென்று பரமபிதா அறிந்திருக்கிறார் இல்லையா. அப்போ உங்களுக்கு இன்னது வேணுமென்ட்டு அவர் அது தருவார். ஆனால் பரலோக ஆசீர்வாதத்தை தேடுகிறதுக்கு உங்களுக்கு இந்த கீழ்ப்படிவு வேணும். கீழ்ப்படியாத தன்மையினால தான் அவர்கள் கானான் தேசத்துக்கு நுழைய முடியாமல் போயிட்டார்கள். ஏன்னா அப்போ அவர்களுக்கு உள்ளியும் பூண்டும் கீரையும் இல்லையோ. ஆண்டவர் என்ன இறைச்சியெல்லாம் கொடுத்தார் இல்லையா. அந்த முறுமுறுத்தபடியினால தான் எங்கள் கானான் தேசத்துக்கு நுழைய முடியாமல் போனது. கொடுத்தாரு. ஆனால் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பாருங்க. இன்றைக்கு அது இப்பையும் இருக்குத்தானே. பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, என்னென்ன ஆசை வேணுமோ எல்லா ஆசையும் பாருங்க அடித்து தட்டி போடுவோம் பாருங்க. எல்லாம் இச்சையிலேயே போய் கொண்டு வந்தது. இப்போ நான் இங்கேயும் நான் பார்க்க வேண்டியதாக கிடக்குது கீழ்ப்படிதல்.
நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றையும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். அப்போ பாருங்க, எதையுமே நான் இச்சிக்க இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று தான் சொல்கிறேன். அப்போ பாருங்க, கட்டாயம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவு இருக்கவர். என்னதான் தீட்டானது ஒன்றையும் நான் துக்கம் கொண்டாடும் போது அதிலே புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றுமே எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்திற்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்ட சகலமும் செய்தேன். தேவரீர் கட்டளையிட்டபடி நான் செய்தேன். அப்போ இந்த கீழ்ப்படிவு நமக்குள்ள என்னவா முக்கியமானதாக இருக்கிறது. கீழ்ப்படிவு எல்லாருக்குள்ளேயும் வந்து நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகளுடைய இருதய பலகையில் என் வார்த்தைகள் இருக்க வேணும், பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிவை கற்றுக் கொடுக்க வேணும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீதிமொழி, சங்கீதம் இப்படியான காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது கீழ்ப்படிவை பற்றி கற்றுக்கொள்ளலாம். கீழ்ப்படிவு முக்கியமானது. ஆனால் யாரும் சொல்ல முடியாது. என்னென்னு கேட்டால், என்ன எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படியதில்லை, இந்த நாட்டு சட்டம் இந்த நாட்டு இது இல்லை அப்படி என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால், நாங்கள் பிறக்கும்போது நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போதும் மடியில் வச்சிருந்து வளர்க்குறோம், பாலை கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஏன் அந்த பிள்ளைக்கு அன்பை காட்டி கொடுக்குறது போல இந்த அன்பை காட்டி கொடுக்காமல் விட்டு விடுகிறோம். ஏனென்று கேட்டால், அது புடிவாதம் பண்ணும்போது அது புடிவாதமான புள்ள, அதை நான் ஒன்றுமே செய்ய முடியாது. புடிவாதம் அது புள்ள கேட்டு 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 கேட்டே புள்ள புடிவாதத்திலேயே வளர்ந்துடும். புடிவாதத்துக்கு என்னவாம் இருக்காம்? அடிவாதம் இருக்கு. அடி ஒன்று போட்டால் புடிவாதம் அடங்கும்னு சொல்லுவாங்க ஊரில். இங்கே அடித்தா நம்மளை குழந்தை பிள்ளை என்ன போய் சொல்லியே போகுதா என்ன? நாங்கள் பிள்ளைகள் கடித்தாலே சொண்டில் சுண்டி விட்டுருவோம், கடிப்பியாண்டு. அதுக்கு பிறகு அது கடிக்காது. ஏனென்று கேட்டால் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தா தானே கற்றுக்கொள்ளும். கற்றுக் கொடுக்க வேண்டிய வழியை யார் கற்றுக் கொடுக்க வேண்டியது? இங்கே நாங்கள் பார்க்குறோம், கற்றுக் கொடுக்க வேண்டிய வழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எங்களுக்கு கற்றுத்தந்தாரோ இல்லையோ? கற்றுத்தந்தார் இல்லையா? அப்போ அவர் யார்? எங்களுக்கு தகப்பன். கற்றுத்தந்தாரா இல்லையா? நான் அநேக காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனாலும் முடிந்த அளவுக்கு கொடுப்பேன். இன்னொரு நாளைக்கு தெசலோனிக்கேயர் 1:7. தெசலோனிக்கேயர் ஆரம்பம் 1 தெசலோனிக்கேயர் தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிகிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகளினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியலும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ என்னவாம்? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்களாம்? அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரிகைகளினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிரிகைகள் என்ன? உங்களுடைய நடத்தைகள். நடத்தைகளினாலே, கிரியல் என்றால் கொடுக்கிறதுலேயும் தான், நடத்தைகளிலேயும் தான், எல்லாம் தான். கிரியலினாலேயும்
அவரை மறுதலிக்கிறார்கள். சமாதானம் இல்லாத வாழ்க்கைகள், அன்பில்லாத வாழ்க்கைகள், ஒருமனம் இல்லாத வாழ்க்கைகள். எல்லாத்தாலையும் நீங்கள் என்ன செய்கிறீங்களாம்? அவரை மறுதலிக்கிறீங்க. மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறீங்களாம்? சண்டை பிடிச்சு கொண்டு சிலுவையிலே அறைகிறீங்க பாருங்க. சிலுவையில் அரைஞ்சு கொண்டு சொல்லுவோம் என்னட்ட, அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு பரலோகம் நிச்சயம் என்று நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஏப்பா சபையில் தானேயா நியாய தீர்ப்பு ஆரம்பம். நாங்கள் மனம் திரும்பினோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அவர் வாரத்துக்கு முன்னே மனம் திரும்பி இதுகளை எல்லாம் விட்டோம்ண்டா கட்டாயம் பரலோகம் நிச்சயம். அருவருக்கத்தக்கதானவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியலும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். அப்ப கீழ்ப்படியாதவர்களும் அப்ப இந்த இப்படியான காரியங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோமாம்? இதுகளெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியவராக இருக்கிறோம். அதனால தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்கிரியலை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளுக்கு புத்தி சொல்லுங்கள். யாருக்காம்? தெளிந்த தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரிகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும், பாலிய ஸ்திரிகள் தங்கள் புருஷனிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாயிருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவங்க. வீட்டில் பொம்பளைகள் தரித்திருக்கிறது குறைவு பாருங்க. தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்கிரியலை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்படியே பாலிய புருஷர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்கவும் புத்தி சொல்லி நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியலுக்கு மாதிரியாக காண்பித்து. அப்போ பாருங்க எப்படியெல்லாம் தேவ வசனம் பாருங்க. தேவ வசனத்தின்படி நாங்கள் எல்லாரும் நடக்கிறோம் என்று சொல்லலாது நடந்தே ஆக வேண்டும். நாங்கள் என்ன ஆண்டவர் வர தாமதிக்கும் என்று இருக்கிறோம் இல்லையா? எந்த நாடுகளையும் பாருங்க தாமதிக்குதுன்னு சொல்ல வேண்டாம். அங்கே இருந்து போகிறது இங்கே இருந்து டப்பண்டு படிக்குது, அங்கே இருந்து போகிறது அங்கே இருந்து டப்பண்டு படிக்குது, அங்கால பார்த்தா பக்கண்டு கொளுத்து பெருகுது, இங்கால பார்த்தால் என்ன சமுத்திரத்துக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறா இதை மிஞ்சி போகாதேன்றார். ஆனால் கோவாக்கினை நிமித்தம் போ மிஞ்சி இனி என்னால் பொறுக்க முடியாது போ. காற்றுக்கு என்ன சொல்றார்? காற்று எங்கே இருக்கா? ஆண்டவருடைய பண்டசாலையில் இருக்குதான். ஆண்டவரிடத்துல இருக்குது பண்டசாலையில். ஆனால் அனுப்பி விடுறார் பாருங்க சுழல் காற்று. போ. எங்க கத்தருக்கு பயப்படுகிற பயம்? கீழ்ப்படிவுங்க. என்ன அங்கங்க நடக்குது, எங்களுக்கு நடக்கிறதுக்கு நாள் செல்லுது. தாமதிக்கும் என்று நினைக்கிறீங்களோ? தீத்து 2 தீத்து 2 இல்லை. யாக்கோப்பு 4:7 பார்ப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமாய்ப்புள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான்.
நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், கீழ்ப்படிவு தேவனிடத்திலே செய்கிறதுக்கு என்ன வேணுமா? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்னவா எதிர்த்து நில்லுங்கள். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதலும் பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வருவான். பிசாசுக்கு என்னவாம்? பிரச்சனையே கொண்டு வர்றதே அவனுடைய நோக்கம். அவையில குற்றஞ்சாட்டுறது, இவையில குற்றஞ்சாட்டுறது, இவையில குற்றஞ்சாட்டுறது, அவையில குற்றஞ்சாட்டுறது, அப்படி என்று இருக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் கீழ்ப்படிவு கர்த்தருக்கென்று இருக்க வேணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேணும். பிள்ளைகள் யோசிக்கணும், எங்களால் தானே தாய் தகப்பனுக்கு பிரச்சனை, எங்களால் தானே தாய் தகப்பன் அவமானப்படுறாங்க, நிந்தப்படுறாங்க. அப்போ நாம திருந்தவன். பிள்ளைகள் என்ன செய்யணுமா? திருந்தவணும். பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும், உங்களால் எங்களுக்கு அவமானம், உங்களால் எங்களுக்கு நிந்தனை. ஏன்? நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா? அப்போ மற்றவங்க பார்த்து எங்களை ஊடகத்தான் பார்த்து சொல்லக்கூடாது, சபைக்கு இருக்கிறவன் சொல்லக்கூடாது. அதனால் பிள்ளைகளுக்கு அந்த வசனங்களை போடுவோம், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி சொல்லியிருக்கார். அப்போ பிள்ளைகள் மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் உண்டு. ஏன்னா வேதத்தை படிக்குங்கள், ஆண்டவரே நான் அறியாமல் செய்த பாவங்கள் மன்னியுங்க. எங்கள் பெற்றோர்களுக்கல்லவா அது கன்னியாக போய்விடுது. அதனால தான் இந்த சொல்லுவேன், நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். பிள்ளைகள் செய்கிறது பெற்றோருக்கு, பெற்றோர்கள் செய்கிறது பிள்ளைகளுக்கு சொல்லி விசாரிக்கிறவராயிருக்கிறேன். யாரும் சொல்லிடாது, ஓ எங்கள்கிட்ட பாவம் இல்லைன்னு நாம் சொல்லிடாது. நாம வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ எங்களுக்குள்ள அது ஆண்டவருடைய ரத்தம் எங்களுக்குள்ள இல்லை. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, பாவம் இல்லைன்னு சொல்லுவோம்னா நாமளே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் சொல்லலையோ செயல்லையோ எதுலேயோ ஒன்றில் பாவம் செய்கிறோம் இல்லையா? அதனால தான் நாளுக்கு நாளாக ஆண்டவரை பரிசுத்தப்படுங்க. நாளுக்கு நாளாக கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியுங்க. பிள்ளைகளே கர்த்தருக்குள் இருந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படிவு கண்டிப்பாக தேவை. காலத்துக்கேற்ற பிரயோஜனத்துக்கேற்ற வார்த்தைகளை வாலிபர்களுக்கு, கன்னியர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பாலகர்களுக்கு விட வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனே உம்முடைய வார்த்தையினாலே. அப்போ அந்த வாலிப வயதிலே அவன் தன்னை தேவனுடைய வார்த்தையினால சுத்தம் பண்ணி கொண்டு வரும்போது அது கன்னியர்களாக இருந்தான், வாலிபர்களாக இருந்தான். வாலிபருக்கு ஒரு வார்த்தை, கன்னியர்களுக்கு ஒரு வார்த்தை என்று இல்லையே. 10 கன்னியர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் தானே. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியாக பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளை வளர்த்தால்தான் பிள்ளைகள் அதனை வளர பார்க்குங்க. எது பிள்ளை எது இன்றைக்கு நீங்கள் பாருங்க, அநேக பிள்ளைகள் திருமணமானால் அநேக வீடுகளில் 100க்கு 50 விதமோ 75 விதமோ தெரியல. ஆனால் எங்கே பார்த்தாலும் இப்படி திரும்பினா அப்படி திரும்பினா பிரச்சனை. காரணம் என்ன? இந்த வேதத்தின் வார்த்தைகள் உள்ளே போய் நம்ம நடைமுறையிலே கொண்டு போகுதில்லை. அதுதான். அதிலேயே விட்டுட்டு வந்து வீட்டை என்ன செய்வோம்னு கேட்டால், காலையில் என்ன சாப்பாடு, மாலையில் என்ன சாப்பாடு, இரவில் என்ன சாப்பாட்டை பற்றியே சிந்தனை போகும். அல்லையாட்டா எந்த கடைக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் கடைக்குள்ளே போகவே தேவை பாருங்க. அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டி வந்து வீட்டை இறங்கும். ரசிக்கப்பட்டவங்களுக்கு தான், ரசிக்கப்படாதவங்கள்ட்ட வீட்டிலேயே தான் வந்து இறங்கும். பெட்டி வந்து இறங்குது பாருங்க. காலையில் ஒரு பெட்டி வந்தால் பின்னேரம் ஒரு பெட்டி வரும். அவன் வந்து கீழே நின்று வெள்ளடிக்கிறவனுக்கு கோபமும் பெறும். ஏனென்று கேட்டால் ஏறி வரவனும் பாருங்க மேலே. அவனுக்கு லிஃப்ட்டில் வாரத்துக்குள்ளேயோ இல்லை படியால் ஏறி வாரத்துக்குள்ளேயோ அவன் கலைக்கிறதால கோபத்தில் என்ன செய்வான்னு கேட்டால் கீழே வச்சுட்டு போயிடுவான். அதை யாரோ தூக்கி கொண்டு போயிடுவான். பேருந்து நாங்கள் என்ன செய்வோம், யாரை தூக்கி கொண்டு போயிட்டாங்கன்னுட்டு அவங்களுக்கு அறிவிச்சா அவங்க பேருந்து ஒரு பெட்டி எழுப்புவாங்க. பாவத்தின் மேலே பாவம். என்னென்னு கேட்டால் இந்த காலத்தில் பஞ்சு பாருங்க, சமைக்கிறதுக்கு பஞ்சு அடிச்சு விட்டோம்னா வருவான் சாப்பாட்டோட வீட்டை வெள்ளடிச்சு. இதையெல்லாம் நாங்கள் தானே பழக்கிறோம் பிள்ளைகளுக்கு. பழக்கி கொண்டு சொல்லுவோம். என்னென்னு கேட்டால் அது இந்த நாட்டு சட்டம். என்ன உங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கும் சட்டமா? எல்லாத்துக்கும் சட்டத்தை பிடிச்சிடுவோம் பாருங்க. ஆனால் களவா வேலை செய்கிறதுக்கு மட்டும் சட்டமே கிடையாது. கார் ஓடுறதுல
நூறில் ஓடன்னு சொன்னால் நாங்கள் 150 ஓடுவோம், 75 ஓடுவோம். அங்கே அடிபடுவோம். அந்த சட்டமெல்லாம் பிறக்குது பாருங்க. ஞானத்தை பிரயோஜனப்படுத்தணும். புத்தி யுத்தி ஞானம் அறிவு பிரயோஜனமுக்கும். கொஞ்சம் மெல்லமாக போனால் ஆக்சிடென்ட் வராது. அல்ல ஒரு பொறுமையாக போனால் சில பேரை பார்த்தானுங்க, இப்படி ஒரு கார் வரும், இப்படி ஒரு கார் வரும். அந்த காரில் போகும்போதே ஒருத்தனை விட்டு கொடுக்காட்ட உடனே இவன் என்ன பழகினான் கார், இவன் என்ன இப்படி போடுறான், இவன் என்ன இப்படி செய்றான், அதுக்குள்ளே என்னவோ எல்லாம் காட்டி என்னவோ எல்லாம் அவனோட பிரச்சனைப்பட்டு அந்த கண்ணாடிக்களால் 10 பேச்சு பேசி போட்டு போவாங்க. ஏனெண்டா தாமதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை பாருங்க. அதனால் நீங்கள் ஆக்சிடென்ட். ஞானத்தை பிரயோஜனப்படுத்துறது இல்லை. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. பெரியவர்களில் இருந்து சிறியவர்கள் காண கீழ்ப்படியாதவன் தன்மைகள் இருந்தால் உடனே பாருங்க, முதியோர்கள் சொன்னால் உடனே சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொல்லுறது என்னவம் பண்ணுறாங்க பாருங்க, நல்ல ஒரு டொச்சு பிடிச்சிடுவாங்க பாருங்க. நெவம் பண்ணுறாங்க. கடைசியில் எங்கே போகுது? அது அவமானத்தின் சின்னத்துக்கு போகுது. நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய வழிகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காம அது எங்கே போகுதுன்னு கேட்டால் லௌலீக மயக்கம், சிற்றின்ப ஆசை. சபை என்று சொன்னால் ஒரு பரிசுத்தம், வீடு என்று சொன்னால் இங்கே வீட்டில் கீழ்ப்படிஞ்சாதான் சபைக்குள்ள கீழ்ப்படிவோம். வீட்டில் கீழ்ப்படியாட்டா சபைக்குள்ள கடைசி வரைக்கும் கீழ்ப்படிய மாட்டோம். பெரியவங்களை பார்த்து ஒரு முரசல் அல்லையென்று சொன்னால் இவர் யார் என்ன கேட்குறதுக்கு, இவர் யார் என்ன நடத்துறதுக்கு, இவ வேறு எனக்கு சொல்கிறதுக்கு. ஏண்டா யாக்கோப்பு தன் பிள்ளைகளுக்கு நற்காரியத்தை கற்றுக் கொடுத்தான். அந்த ரூபன் பாருங்க அதை கேளாமல் போனான். அதனால் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினான் பாருங்க. தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினான். தண்ணீரில் தளம்பினவனே மேல்மை அடைய மாட்டாய் போ. எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாருண்டு. வில் வித்தையில் பெரியவனா ஆவாய். யோசேப்புக்கு சொல்கிறார் என்னன்னு கேட்டார், கனிதரம் திராட்சை செடி. பெற்றோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு தேவையாண்டா. பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுத்தே ஆகணும். கட்டினதுக்கு பிறகு மனைவிமார் அது மனைவிமார கணவன் மேர் திருத்துறதும், கணவன் மேர மனைவிமார் இந்த வேதத்துக்குள்ள கொண்டு வரதும், மனைவியை கணவன் வேதத்துக்கு கொண்டு வரதும், நற்பழக்கத்துக்கு வளர்க்குறதும் அது அவங்களோட கடமை. அதுக்கு பிறகு அவைகளுக்கு ஆண்டவர் அங்கே அவையமைய பிள்ளைகளுக்கு இல்லை, அவர் ஆண்டவர் வழியை அங்கால கொண்டு போயிடுவார். இப்போ இருக்கிற வழி என்ன? பிள்ளைய கட்டி கொடுக்கப்பட்டு நான் நல்வழியில் கொண்டு போகணுமே. புளியாண்டானோ புளியாண்டாலோ வளர்க்க வேண்டிய வழியில் வைக்காதான் சொல்லுவாங்க ஊரில், 5 விளையாத 50 விளையாதான். தொட்டில் பிள்ளை பழகுற பழக்கம்தான் சுடுகாடு மட்டும். ஏன் வேணாம்? வேதத்திலேயே சொல்லியிருக்குத்தானே, நல்ல மரத்தில் இருக்கிற கனியன் தெரியும், நல்ல மரம் எது கெட்ட மரம் எதுன்னு தெரியும். அப்போ நாங்கள் கோவிக்கக்கூடாது பாருங்க. நாளைக்கு உன் புள்ள சரியில்லையாண்டு இந்தளவு வயசுல இருந்து குழந்தையிலேருந்து வளர்த்து கொண்டு வந்து கல்யாண பருவம் வரும்போது புள்ள சரியில்லையான்னு சொல்லும்போது அது பெற்றோர்களுக்கு வேதனை இல்லையா? வேதனை இல்லையா? பெற்றோர்களுக்கு தான் சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறோம். உங்கள் பெற்றோர்களுக்கு வேதனை இல்லையா? அப்போ நான் தான் சரிவர நடக்கணும். சரி, இப்போ நீங்கள் குழந்தைகள் இல்லையே, வேதத்தை தூக்கி கொண்டு திரிகிறவங்க நீங்கள் குழந்தைகள் இல்லையே, வாசித்து பார்த்து பெற்றோர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டியவர்கள். பெற்றோர்கள் உங்களுக்கு புத்தி சொல்ல வேணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு புத்தி சொல்ல வேணும். கட்டின பருவத்துக்கு பிறகு ஏதோ சொல்லுவாங்களா, நான் கட்டி கொடுத்த மாட்டுக்கு விலை பேசக்கூடாது. அது அவங்களோட விலை பேசல். அது ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானே, அதுக்கு ஒரு நேர்மை ஒன்று இருக்கு இல்லையா? நேர்மையாக கதைக்கணும், நேர்மையாக நடத்தப்படணும், பொய் சொல்லக்கூடாது, புரட்டு சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லலாமா? அதை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட மோசம். அது சேர்ச்சிக்கையும் தான் நடக்குது. கல்யாணம் பேசி வருவாங்க என்னென்னு கேட்டால், டாக்டர், இன்ஜினியர். ஆனால் என்ன கேட்காங்க? எந்த கட்டை, எங்கள் ஊர், எவட ஊர், ஊர் பேர் எல்லாம் என்னென்னு கேட்டால் ஒரே ஞானஸ்தானம் எடுத்து ஒரே ஆண்டவர்கிட்ட ஞானப்பாலை குடிச்சிட்டு
கடைசியில் என்னென்னு கேட்டால் அங்கே தேறாமல் கொள்ளாமல் உள்ளால பார்க்குறது, உளவுகள் பார்க்குறது. உங்களையெல்லாம் கண்ணோக்கி பார்க்குறது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பிசாசு. அவன் கண்ணோக்கி பார்ப்பான். ஆஹாஹா, என்னுடைய காரியத்தில் கொஞ்சமாவது இருக்கு அவங்களுக்குள்ள, இழுத்து பிடிப்போம் அப்படியே. ஆண்டவர் வரும் வரைக்கும் எப்படியாவது இழுத்துறவனும் அவனை. அதனால பிசாசுக்கு எதிர்த்துலங்களும் ஓடி போவான். ஏன்னா உன்னோட தீய காரியம் இருந்தால் அவன் உன்னுடைய வருவான். ஆஹா, இந்த இதில் போய் கொஞ்சம் போய் இருக்குது, இன்னொரு கொஞ்சம் கிட்ட போவோம், இன்னொரு கொஞ்சம் கிட்ட போவோம். அப்படி செய்யும்போது தான் யாரும் நினைக்கக்கூடாது. என்னன்னு கேட்டால் மேலே இருக்கிறவர் நினைப்பார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஏன் புள்ள பொய் சொல்லுது, ஏன் புள்ள தன் வாயால் என்ன பாடுது, என்ன துதிக்குது, என்னோட வசனத்தை படிக்குது, என்னுடைய பிரசங்கத்தை சொல்லுது, என்னுடைய காரியங்களில் இருக்குது. ஆனாலும் ஆனாலும் ஒரு குறை உண்டு. பொய் சொல்கிறாய். நல்லவங்களையும் கெட்டவங்களையும் அறிகிறவர் மேலே இருக்கிறவர் அல்லவா? அப்போ அவருடைய காரியத்தில் நாங்கள் அசதியும் அசட்டையுமாய் கீழ்ப்படியாத தன்மையுமாய் இருப்போமா இருந்தால் அவருக்கு முன்னால் நிற்கிறோமோ தெரியாது. என்னென்னு கேட்டால் இப்போ கோவாய்க்கு நான் கிளம்பி கொண்டிருக்கு பாருங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. வார வருஷம் பாருங்க, வார வருஷம் இருந்து பாருங்க பூமியில் என்ன நடக்க போகுது. இப்போ வந்த சுனாமி எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. இப்போ வந்த அழிவு இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. இப்போ என்ன ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, அதை முறுக்குவார் பாருங்க. ஆஹா, நிற்கிறவன் யார்? கோபாக்கினைக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? அதுக்கு நான் உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு வாரேன். அடுத்த கிழமை உங்களுக்கு இதை பற்றி கீழ்ப்படிதலை பற்றி கொடுக்குறதில்லை. அதை விட உங்களுக்கு இன்னும் ஆழமான காரியங்களை ஆண்டவர் தரவிட வேண்டேன் பரமபிதாவை பார்த்து நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஏனண்டா காலம் பொல்லாது காலம் சாமியமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கையில் அது எனக்கு ஏனென்று கேட்டால் ஆண்டவர் கொடுக்க சொன்னதை நான் கொடுத்தா அவர் பார்க்குறதுக்கு வைக்கிறது அவர். அதை கேட்டு அதன்படி நடக்க வைக்கிறவரும் அவர். என்னென்னா நான் சொன்னாங்க என்னென்னு கேட்டால், என்ன நீங்கள் சில இப்போ 2-3 நாளைக்கு முன்ன இருந்தது என்னென்னு கேட்டால், அவியலை சேர்ச்சுக்கு இழுத்து கொண்டு வாங்க, சேர்ச்சுக்கு வாங்கோ, சேர்ச்சுக்கு இழுத்து கொண்டு வான்னு இழுத்து கொண்டு போகக்கூடாது. ஆண்டவற்றை ரட்சிப்பு இருந்தால் கட்டாயம் வருவாங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை கொண்டு வரவர் அவர். ஏனென்று கேட்டால் விதைக்கிறவனாலும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் இல்லை, விளைய செய்கிற கத்தராலாம் முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணுமாம்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய நீதியிலே நடக்கிறவனுக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு இதுவாய் மாறும். தயவு செய்து யாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்துடாதீங்க, வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்துடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கோபங்கள், வைராக்கியங்கள், பெருமைகள், சுயங்கள், ஈகோ, நாணியண்ட அகங்காரங்கள், ஆணவங்கள், முகத்துதியல் சபைக்குள்ள இருக்கிறது தப்பான காரியம். பரிசுத்தத்திலேருந்து பரிசுத்தத்துக்கு கடக்கவனுக்கு யாரும் தப்பில்லாதவர்கள் ஒருவருமே இல்லை. யாரும் சொல்ல முடியாது நான் சரியாக இருக்கிறேன், நீ சரியாக இருக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் சின்ன அப்பப்போ சின்ன காரியங்கள் இருந்து தான் ஆகும். அதையெல்லாம் அடுக்க ஆண்டவரிடத்தில் இருக்கும்போது அந்த கீழ்ப்படிவு நமக்கெல்லாம் வரும். இதோடு நான் முடிக்கிறேன். இன்னொரு வார்த்தையோடு உங்கள் மத்தியிலே மீண்டும் வருவேன். தயவு செய்து எல்லாருக்கும் தான் இது, ஒருத்தருக்கு இல்லை, எல்லாருக்கும் தான் இது. கர்த்தர் என்னன்னு கேட்டால் எல்லாரையும் நேசிக்கிறார். ஒருத்தரை அல்ல, எல்லாரையும் அவர் நேசிக்கிறவர். எல்லாருக்கும் மேலேயும் அவர் அன்பு வைக்கிறவர். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் மனதுருக்கமுள்ள தேவன். என்னுடையது உன்னுடையது என்று இல்லை, எல்லாம் தேவனுடையது. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், உழைப்பு கிளைப்பு எல்லாம் தேவனுடையது. பணம் எல்லாம் தேவனுடையது. நான் முந்தி என் கணவருக்கு சொல்லுவேன், கணவருடைய காசு சம்பளங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டு சொல்லுவேன், என்னத்தை காணும், சம்பளம் காணாத சம்பளம் வாங்கிடும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததை எடுத்து, ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி அதில் நீங்கள் ஒரு எடுத்து 10 15 எடுத்து வச்சுட்டு, ஆண்டவர் தந்தார் நமக்குன்னு சொல்லி அதை ஜெபம் பண்ணி வையுங்க. இதை விட்டு காணாது இன்னும் வேணும் என்று கொண்டு ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் தந்தா, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அவருக்கு முன்னால் வையுங்க.
அவர் தந்தது அது. நமக்கென்று தந்தது அது. அ அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் காசை வச்சு ஜெபிக்கிறதுக்கிட்ட இது தசம பாகம், இது காணிக்கையாண்டு ஜெபிக்கு. அ சும்மா இந்த நேரம் பண்ணி புரணி விட்றது. காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்ல. அ காச வச்சிருப்பாங்க, காசு இல்ல. காச வச்சிருப்பாங்க, காசு இல்ல. காசுக்கு மேல படுத்து கிடப்பாங்க, காசு இல்ல. ஆண்டவர் 5ஓ 10ஓ தந்தா அது ஆண்டவர் தந்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தெரிய வேணும் இல்லையா? ம். இதான் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னண்டா, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஞானத்தின் ஆரம்பம். தகப்பன் அவர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த பரலோக ஆசீர்வாதத்தை முதல் தேடுவோம். அதுக்கப்புறம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவராக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, வாலிபர்கள், கன்னியர்கள், குழந்தைகள், பாலகர்கள், சிறுவர்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும், பெற்றோர்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளை ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர்க்க, தேவ ஞானமுள்ள பிள்ளைகளாய் வார்த்தையிலே வளர்க்க, அவர்கள் ஆண்டவரே ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் யுத்தியிலும் தேறினவர்களாய் மாற்றுங்க சுவாமி. கர்த்தர் மாற்றும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே மேற்கொள்ளாதபடி, பொல்லாத பிசாசின் கிரியைகள் மேற்கொள்ளாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வாலிபர்கள், கன்னியர்களை, குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாலகர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்ப தலைவர், தலைவிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே, சபையிலே ஒரு மனமக்கிய மேக சிந்தை உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே சபையில சமாதானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகள், குடும்பங்கள் மத்தியிலே சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தகப்பனே, பிள்ளைகளாலே வேதனைப்படுகிற கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே, தகப்பனே, அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படவும், அவருடைய வேதனைகள், அவருடைய ஆண்டவரே கர்த்தாவே வேதனைகளிலும் சோதனைகளிலும் இருந்தவர்களை விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளும் ஆண்டவரை உணர்ந்து புரிந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் அவமான நிந்தைகளை உண்டாக்கக்கூடாது என்ற ஒரு மனம் திரும்புதலோடு பிள்ளைகள் வாழ ஆவியானவர் தாமே பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யும்படியா செபிக்கிறேன். அந்த கீழ்ப்படிதலின் ஆவி, உம்முடைய ஆவி ஊற்றப்படும்படியா செபிக்கிறேன். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.